ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் ஆட் பண்ணிருக்கேன். சண்டை பசல் மூவி. இது என்கிட்ட ஒரு சிஸ்டர் அவங்களோட பர்த்டேக்கு டேயை டபுள் பர்சன்டா 2 கேரக்டரா ஆனால் ஒரே பர்சன்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் கேட்டிருந்தேன். டே என்ன சண்டாவும் வி கொஞ்சம் ரூட் பாயாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் நீ கேட்டிருந்தேன். நீ கேட்ட ஸ்டோரி லைனை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி ஸ்டோரியாக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோரியை நீ ஃபுல்லாக கேளு. இந்த ஸ்டோரி என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணு, ஓகேயாடா? இப்போ அப்படியே இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரி நீ கேட்ட ஸ்டோரி லைன் தான் ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு, ஓகேயா? நான் பேசுகிற வேட டவுட்டு பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹவுஸ் தான் காட்டுறாங்க. இப்போ ஹவுஸில் பெட்ரூமில் ஒரு பையன்தான் அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பானா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு மேடு தான் வேகமாக வந்துட்டு டேயாங் டேயாங் எழுந்துக்கோ, டேயாங் எழுந்துக்கோ, டைம் ஆயிடுச்சு, டேடு வர டைம் ஆயிடுச்சு, எழுந்துக்கோ அப்படிங்கிற மாரி. அந்த மேடுக்கு ஏஜ் இருக்கும், கொஞ்சம் ஓல்டு ஏஜ் மேடு தான். அந்த மேடு இந்த மாதிரி எழுப்புகிற மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுத்தேன். அந்த ரூம்குள்ள கரெக்டாக டேவோட டேடி கிம் என்ட்ராகிறாரு. என்ட்ராகிம், இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க பெட்டில், இவ்வளோ நேரமாக 1% ஸ்லீப் பண்ணுறது, ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போக சொல்ல எப்படி போகணுங்கிறது தெரியாது, மேனஸ் இல்லை டேயாங் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி டேவோட டேட் நின்று கட்டு வரான். இந்த மாதிரி கட்டுற சவுண்டை கேட்டு பெட்டில் படுத்த நம்மகிட்ட டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு அது டேட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே இந்த ஐ கிளாஸ்லாம் வேர் பண்ணிப்போம்ல, ரொம்ப இன்னசென்ட்டான பையன் நம்மகிட்டே. அதனால அப்படியே ஐ கிளாஸ் எடுத்து வேர் பண்ணபடி அது டேட் அது நேற்று நிறைய ஒர்க்கு. லீவ் டேஸ் தானே, லீவ் டேஸில் உனக்கு நிறைய ஒர்க்லாம் வேறு இருக்குடா. என்ன மாதிரி திங்க் பண்ணி என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, காலேஜுக்கு போகிற ஐடியா இருக்குடா இல்லையாடா உனக்கு? டைம் என்னன்னு பார்த்தியா, 7 o'clock ஆயிடுச்சு. ஒரு பர்சன்ட் மார்னிங் எழுந்துக்கணுன்னா 6 o'clock முன்னக்கூட்டி எழுந்துக்கணும். 7 o'clock ஆகி ஒரு மேடு உன்னை எழுப்புற அளவுக்கா நீ இருப்பேனுங்கிற மாரி மார்னிங்கே நம்ம டேக்கு அடிலாம் விழுந்துருச்சு. இந்த மாதிரி அடித்து திட்டி காலேஜுக்கு ரெடியாக சொல்கிறாரு. டேமி செம்ம கடுப்புலையும் கோவத்துலேயும் டேட் எதிர்த்து பேச முடியாமலேயும் பேர் ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கீழே இறங்கி வந்தா டேயோட டேடு தான். அப்படி நம்ம டே பார்த்தோம், என்ன காலேஜ் ஃபஸ்ட் டே, அந்த பிளேஸில் ரொம்ப அமைதியாக நல்ல பையனாக நடந்துக்கணும். டேடுக்கு மட்டும் கால் வந்துச்சு, உங்கள் சன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான்ட்டு. டேடு பிறகு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், டேடோட பனிஷ்மெண்ட்லாம் எப்படி இருக்குங்கிறது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு ஓகே டேட், ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். குட் பையனா நான் காலேஜுக்கு போயிட்டு குட் பையனாகவே ஹவுஸ்க்கு வந்துடுவேன் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நல்ல பையனாக இருக்கணும், இல்லை நான் உன்னை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாரா. அந்த மாதிரி மிரட்டினோம். இப்போ அந்த ஆண்டி தான் சரி டைம் ஆயிடுச்சு, இப்போது காலேஜுக்கு போகணும்ல, ஃபஸ்ட் டேயில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி உட்கார வச்சோம். நம்மகிட்ட இந்த கண்ட்ரியோட நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி, நம்ம கிம்மோட ஒரே ஒரு சன்னு. நம்மகிட்ட கிம் மாம் கிடையாது, டேடு மட்டும்தான். டேடு ரொம்ப சரியான ஸ்ட்ரிக்ட்டு. ஆன்ட்டி தான் நம்மகிட்டயே சைல்ட்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டேடு மாம் டெட் ஆனதுலேருந்து. டேடி எப்போல்லாம் ஹவுஸில் இருக்காங்களோ அப்போல்லாம் நம்மகிட்டே டேட் அப்பாட்டாலே பயப்படுவார். ஏன்னா நம்மகிட்டே இப்போ எப்படி இவ்வளோக்குள்ள கண்டிஷன் போடுற மாதிரி நம்ம டேக்கு நிறைய ரூல்ஸ் உண்டு. இந்த டயத்தில் ஃபுட்டை சாப்பிடணும், இந்த டயத்தில் ஸ்லீப் பண்ணிடணும், இந்த டயத்தில் எழுந்துக்கணும், இந்த மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ் தான் வியர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க ரூல்ஸ் நம்ம டேக்கு போட்டு வச்சுருப்பாரு. ஒரு ரூல் நம்ம டே பிரேக் பண்ணாலும் சரி, லாங்காக ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு ஹாலில் மேட்ஸு ப்ரொவைட் பண்ண பாடி கார்ட்ஸு யார் இருந்தாலும், ஏன் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இருந்தாலுமே டேயோட டேடு கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் அதே பிளேஸில் நம்ம டேயை பனிஷ் பண்ணுவார். அந்த மூமெண்ட்டில் சேர்லேருந்து இப்போ வரைக்கும் டேயோட டேட் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நம்மகிட்ட இப்போ வரைக்கும் வளர்த்துட்ருக்காரு. இந்த பொசிஷனுக்கு மார்னிங்கே 2-3 அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு நேராக காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாரு. நம்மகிட்ட காலேஜில் ஃபஸ்ட் இயர் இப்போ நான் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அதே காலேஜில் நம்ம ஜங்குக் சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு, ஹேண்ட்ஸ் லைட்டாக ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்குது, மார்னிங்கே உன் டேடு உன்னை பனிஷ் பண்ணிட்டானா என்ன செய்ய,
கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு ஸ்லீப் பண்ணிட்டேன். டைம் மூவ் ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு இவ்வளோ லேட்டாக போவேன்னு பனிஷ் பண்ணிட்டாரு. வலிக்கிட்ட செய்து என்ன பண்ண, டேடா போயிட்டாரே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே வர அந்த மாரி பேசிக்கிட்டே வந்தான். காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நேராக நம்ம டேயும் ஜிமினாவை பேசிட்டு வர அந்த பிளேஸில் ஜிமினா வந்து சுகாவை இடித்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஜிமினாவும் ஷாக்கு, சுகாவும் ஷாக். ஆனால் ஏண்டா டே காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆக சொல்ல கண்ணு தெரியாமல் போயிருமாடா, சீனியர் ஸ்டூடெண்ட்டை இடிச்சிட்டு அப்படியே என்னடா மவுட்டை ஓப்பன் பண்ணி என்ன பட்டுட்ருக்கு, சாரி கேட்க தெரியாது, சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுகா கண்ட மணிக்கே நம்ம மீனை பிடிச்சி திட்ட ஆரம்பித்தோம். நம்ம ஜொங்குக்கு தான் என்னடா அங்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா வந்த உடனே வேகமாக இடிச்சு போட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான், சாரி கூட சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்கு தான் மீனை 2 பேருமே நோட் பண்ணுவாங்களா, நம்ம கிட்ட க்யூட்டாக ஐ கிளாஸ்லாம் வேர் பண்ணியிருக்காருல, அந்த மூமெண்ட்டுக்கு செம்ம க்யூட்டாக இருக்காரா, அந்த பொசிஷன்லேயே அப்படியே நேராக நம்ம டேயும் ஜிமினாவும் ஜொங்குக்கு பக்கத்தில் வந்து என்ன சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதா, சாரி கூடவா உங்களுக்கு சொல்ல தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது வந்து சாரி தான் சொல்லணும்னு நினச்சோம் சீனியர், ஆனால் பட்டு சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால், ஏன் மவுட்டுக்குள்ளே என்ன தவிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்பார். அந்த மாரி கேட்ட ஜிமினா சுகாவை பார்த்து மறைச்சான். நம்ம டேடா ரொம்ப க்யூட்டாக நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை சீனியர், ஃபஸ்ட் டே காலேஜ், அதான் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, அந்த பயத்திலே தான் காலேஜுக்குள்ளே வந்தோம், நான் தான் தெரியாமல் ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், ஜிமின் அதுதான் சீனியர் ஹை அங்கே போய் இடிச்சிட்டாரு, நான் தான் சாரி கேட்கணும், சாரி அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவார். அந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு இவன்டா சாரி கேட்டான், அவன் சாரி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுகர் நோட் பண்ணா, டே இடிச்சது நான்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை நம்ம டே நோட் பண்ணான். இந்த மாதிரி டே க்யூட்டாக பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சரி இனி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, இங்கே நிறைய சீனியர்ஸ் இருக்கோம், எல்லாருக்குமே கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், என்ன மாதிரிலாம் எல்லோரும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, பனிஷ் பண்ணுவாங்க, ஓகேயா அப்படிங்கிற மாதிரி டேட்டா செலவும், ஓகே சீனியர் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி நீ எப்போ அவனோட கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாரா, ஏண்டா டே அவனும் 2 பேரையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டா என்ன அசால்ட்டாக போன்ட்டேன், டே பாவன்டா ரொம்ப இன்னசென்ட் மாதிரி தெரியுது, பாட்டாலே தெரியலையா, அவன் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான், அவன்கிட்ட போய் ஏதாவது பேசணுங்கிற, போட்டோம் விட்டுரு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே மற்ற கேர்ள்ஸ் பாய்ஸாக ரேக் பண்ணிகிட்ருக்காரு. சீனியரில் ரேக் பண்ணுறது கண்டிப்பாக உண்டு இல்லை, அவர் பாட்டுக்கு ரேக் பண்ணிகிட்டு இருப்பாரா, இப்படி ரேக் பண்ணால் இப்போ கிளாஸில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டில் டேயோட கிளாஸில் டே உட்காந்துருந்து கிளாஸை அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கிளாஸுக்குள்ளேயும் நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சீனியர் ஸ்டூடெண்ட் அப்படி நடந்து போகிறோம், அந்த மாரி நடந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கிளப்பில் வந்து ஜாயின் பண்ண அந்த மாதிரி ரெகுலர் ஒர்க் அப்படி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு டே எந்த கிளாஸ் ரூமில் இருக்கானுங்கிறதையும் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, இதான் அவனோட கிளாஸா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஜொங்குக்கு பேர் வர அந்த மாதிரி போனோம். இப்போது கேன்டீனில் தான் ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன். டே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ விரும்பி புள்ளி பண்ணுறாங்களா, டே வேறு செம்ம இன்னசென்ட்டாக இருக்காரா, அது வேறு ஐ கிளாஸ் வேறு போட்டிருக்காரா, இந்த லுக்குக்கு அங்கே இருக்கிற கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே நம்ம டே வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, புள்ளி பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாடி கோவம் வருது, இருந்தாலும் டேடோட ஆர்டர் படி தானே டே காலேஜுக்கு வர முடியும், எல்லாருமே இங்கே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, பார்க்க செம்ம மோசம் இருக்கிற மாதிரி தான் அவ்வளோ விரும்பி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருக்காங்க. நம்ம டே மட்டும் ரொம்ப நார்மலான ஷர்ட், ரொம்ப நார்மலாக ஃபேட், ரொம்பவே ஒரு ரிச்சான பையன், இந்த கண்ட்ரிலேயே நம்பர் 1 சன்னோட பையன்கிற மாதிரியே இல்லை, ஏதோ பூர் ஃபேமிலியிலேருந்து வந்த பர்சன் மாதிரியே நம்ம டே வந்துருக்க லுக்குக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக நம்ம டே கலாய்க்கிறாங்க. டேக்கு காண்டாக தான் இருக்குது, இருந்தாலுமே டேடோட ஆர்டர், டேட் எது தான் வாங்கி கொடுக்குறாரோ அதை தான் நம்ம டே வேர் பண்ணணும், இல்லாட்டி பனிஷ்மெண்ட். அந்த மூமெண்ட்னால பில்லி பண்ணிவிட்டு போங்கடானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் வாங்கிட்டே வருவாரா, அதே கேன்டீனில் தான் நம்ம ஜங்குக்கூட கேங்கில் உள்ள பர்சன்ஸ்லாம் ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. டே இந்த மாதிரி பில்லி பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா, அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்படி ஃபுட்டை எடுத்துகிட்டு வர மூமெண்ட்டுக்கு அதில் ஒரு கேர்ள் டேயோட லெக்கை தட்டி விட ஃபுட்டு பிளேட் பொறுக்குன்னு டேயும் அப்படியே வந்து கீழே விழுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவுக்கு தான் செம்ம கோவம் வருது, ஏண்டி உன் லெக்க நீ அப்படியே அந்த உன் டேபிளுக்கு அடியில் வைக்க முடியாது, அப்படி தான் நீட்டிவி அடினுங்கிற மாதிரி காண்டலி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். சாரி காய்ஸ்,
தெரியாமல் லெக் தட்டிருச்சு அப்படிங்கிற மாரி தள்ளி விட்றதையும் தள்ளி விட்டுட்டு இப்படி வேற பேசுவாள். அந்த மாரி பேசுகிறது கேட்டு டேய்க்கு கோவமே வந்தாலும் கோவத்தை பெருசாக எடுத்துக்காம அப்படியே எழுந்து சரி ஜிமீன் நான் இந்த ஃபுட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் நீ போய் சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஆனால் ட்ரையா போடா போய் ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த பிளேட்டை மட்டும் க்ளீன் பண்ணுவாரா அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் இதையுமே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா இப்போ காலேஜ் முடிஞ்சிடுச்சா காலேஜ் முடிஞ்சு நம்மகிட்ட நேராக ஹவுஸுக்கு போகிறாரு. ஹவுஸில் போய் அப்போவும் நம்ம டேடுக்கிட்ட நிறைய திட்டு விழுது. ஏன்டா டே இப்படி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஷர்ட் போட்டுட்டு போயிருக்கியே இப்படியே ஷர்ட் முழுக்க ட்ரெஸ்ஸை கரையாக்கிட்டு வந்துருப்பேன். அந்த ஃபுட்டை தட்டி விட சொல்ல கீழே விழ சொல்லலாம் டேயோட ட்ரெஸ்ஸில் அந்த ஃபுட்டு பட்டிருக்கும்ல அது ஃபுல்லாக கரை மாதிரி ஆயிடுச்சு. அந்த மொமெண்ட்டுக்கு டேயோட டேடு பயங்கரமாக திட்டிக்கிறாரு. டேயை பேசவே விட மாட்டாங்கிறாரு. டே ஏதாவது சொல்லதுக்கு அலோவ் பண்ணது தானே அவர் என்ன நடந்துச்சுங்கிறது சொல்ல முடியும். ஆனால் அங்கே டேயோட டேடி என்ன பேசுகிறாரோ அதை தான் கேட்கணும். டேக்கு என்ன பண்ண இது பண்ண ஏன்டா இப்படி பட்டுச்சு உனக்கு அடி பட்டுச்சா என்ன ஆச்சு ஏடாச்சுன்னு கேட்குறத விட்டுட்டு இப்படி லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் டே டேட் அவர் நோட் பண்ணிவிட்டு டேடு மேலே இருக்க பயட்டிலையும் திட்டுறத திட்டுங்க அடிக்கிறத அடிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நிற்கிறவர். இந்த மாதிரி நான் எங்கே டைம் ஸ்கிப் ஆக்கி டேயோட டேடு தான் எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் ஒர்க் இருக்குது நான் அதர் கண்ட்ரி வரைக்கும் போக வேண்டியது இருக்குது டேயை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மேடுக்கிட்ட சொல்லிவிட்டு டேயோட டேடை அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போவாரா அந்த மாதிரி வெளியே போனோம். டே மச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசுவாரா அந்த மாதிரி பேசுனா என்ன டேயா அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி தெரியுது வாய்ஸ்லாம் டோனி சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டேன். என் டேடு அதர் பிளேஸ்க்கு மீட்டிங்க்கு கிளம்பிட்டாரு இனி நம்மளோட வேல்டு தான் இந்த நைட்டு டைம் முழுக்க கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் உனக்காக தாண்டா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரம் ஹவுஸுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணோம். நம்மகிட்டே டேடு இருக்க சொல்ல எப்படி இருந்தார் ஆனால் இப்போ இருக்கலுக்கு வேற லெவலில் இருக்கிறாரு. பிளாக் அண்ட் பிளாக்கில் அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் பிளாக் அண்ட் பிளாக்கில் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த லுக்கில் ஒரு கேங்ஸ்டர் லுக்லேயே கீழே இறங்கி வராரு. போடா குறைக்கு ஸ்மோக் வேறு ஸ்மோக் பண்ணப்படியிட்டே இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டும் மார்னிங் என்னென்னா இன்னசென்ட் பையன் மாதிரி நார்மல் ஷர்ட்டில் அப்படி ஐ கிளாஸ் போட்டுட்டு இருந்தேன் நம்மட்டே இப்போ பிளாக் அண்ட் பிளாக்கில் செம்ம மாசாக செம்ம ஹாட்டாக ஒரு கேங்ஸ்டர் லுக்லேயும் பிளாக் கலரில் கூலிங் கிளாஸ்லாம் வேர் பண்ணியிருக்காரு. வேர் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணபடி கீழே என்ட்ராகிற மூமெண்ட்டை அந்த மேட் நோட் பண்ணிவிட்டு டேயா நோ ஆண்டி இப்போ நான் இந்த வேர்ல்டுக்கு நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆனால் டயாங் இந்த மாதிரி நீ நைட்டு டைம் ஹவுஸை விட்டு வெளியே போகிற மூமெண்ட் மட்டும் டேடுக்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ப்ராப்ளம் பெருசாகும்டா. மாம் டெட் ஆகிட்டாங்களே சன்னை எப்படி பார்த்துக்கணுன்ட்டு இவ்வளோ ஏஜ் அதிகமான என் டேடுக்கே தெரியல அப்புறம் நான் ஏன் என் டேடுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போகிறேன் ஆண்டி. என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் ஹவர்ஸாவது எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். நான் எனக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பைக்கு டே யூஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு பைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதே ஏதோ ஒரு மாதிரி குடோன் மாதிரி ஒரு கரேஜ் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து பைக் அப்படியே முறுக்கி படி நேராக ஜிமினாவோட ஹவுஸில் தான் வந்து நிற்கிறாரு. ஜிமினாவும் நம்ம டேக்கு ஏத்தாப்பில் பிளாக் அண்ட் பிளாக்கில் ட்ரெஸ்ஸில் தான் வந்துருக்காங்க. 2 பேருமே நேராக கிளப்புக்கு தான் போகிறாங்க. கிளப்புக்குள்ளே என்றானாலே அங்கே வீணா கிளப்பில் இருக்கிற எல்லா பர்சன்ட்டுக்கும் நம்ம வீயே தெரியுது. ஹே வி 1 வீக்காக நீ எங்கடா போன உன்னை பாட்டு எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு தெரியுமா அதுவும் இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கு நீ இந்த பிளேஸில் விளாடுறதே ரொம்ப போராக இருந்துச்சு வா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் அங்கே அத்தனை பர்சன்ஸ் கூட நம்ம அதாவது டே தான் நைட்டு டைட்டில் அவர் இந்தமாரி வியா அவரோட நேமு அவரோட லுக்கு எல்லாத்தையுமே டோட்டலி வேற ஒரு பர்சன்டாகவே சேஞ்ச் ஆகி கிளப்பில் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணுறாரு ஸ்மோக் பண்ணுறாரு போடா குறைக்கி சாங் பாடிட்டே டான்ஸ் ஆடுறாரு. இப்படி டான்ஸ் ஆடுற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கிளப்பில் இருக்க எக்கச்சக்க பர்சன் நம்ம வீக்கு ஃபேனு. இந்த மாதிரி ஃபேனாக இருந்தால் நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நம்ம வீக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸில் நம்ம டேயோட நேம் வியா மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வீன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வீக்கு என்கரேஜ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பண்ணாண்டா
ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் மார்னிங் ஒரு கேர்ள் வந்து லெக்கை தட்டி விட்டு நம்மகிட்டே கடுப்பேற்றி இருப்பாள்ல, அடே கேர்ள் எங்கள் பாய் ஃப்ரெண்டோட உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாளா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு மார்னிங் லெக்கே அடி தட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் நான் மேபி அந்த கேர்ளை நோட் பண்ணிவிட்டு என்னை கீழே தள்ளி விட்டுட்டு ஹாப்பியாக பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கியா இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ள் பக்கத்துலேயே நம்மகிட்டே வந்து உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணுவாரா அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுவோம் விஏ நோட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மூமெண்ட்டை நம்ம வி நோட் பண்ணிவிட்டு ஏன் லக்கி அப்படி தட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த கேர்ள் கரெக்டாக அங்கேருந்து எழுந்து போகலான்னுங்கிற மாதிரி போக சொல்ல எப்படி மார்னிங் டேயோட லெக்கை தட்டி விட்டு அத்தனை பர்சன்ட் சிரிக்கிற மாதிரி பண்ணியிருந்துருப்பான் அந்த கேர்ள். அதே மாதிரி இப்போ நம்ம வி அந்த கேர்ளோட லெக்கை தட்டி விட்டுட்டு சாரி காய்ஸ் தெரியாமல் உன்னோட லெக்கை தட்டிருச்சு சாரிண்ணே அப்படிங்கிற மாதிரி அதே டோனிங்கில் அப்படியே பேசுவாரா அந்த மாதிரி பேசினா அது டேனுங்கிறது கூட தெரியாமல் ஏதோ நியூ பர்சன் தான் நினச்சிட்டு அவங்களுமே சரி ஓகே ஷோக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து அங்கேருந்து போயிடுவா. அந்த மாதிரி போனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸுக்கு தான் 2 பேருமே ஃபுல் ட்ரிங்க் பண்ண மோடையிலேயே பைக்கில் வராங்க. அந்த மாதிரி பைக்கில் வந்தோம். இப்போ டே கரெக்டாக அவரோட ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த வேர்ல்டு நைட்டு டைம் மட்டும்தான் எனக்கு கேட்ட வேர்ல்டாக இருக்குது. இந்த டார்க் நைட் இந்த டேயோட மொத்த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணிடுவாராம். நெக்ஸ்ட் டே மார்னிங்காகி அப்படியே அலாரங்கில் கிளிக் ஆகுமா அந்த சவுண்டை கேட்டு ஐயையோ மார்னிங் 6 o'clock ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி எழுந்து வேகமாக ஓடி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறாரு. குட் பையன் மாதிரி காலேஜுக்கு ரெடியாக்கி கீழே வந்தா ஆன்ட்டிக்கு தான் ஒரே சிரிப்பு. ஏதோ மார்னிங்கில் தான் நான் டேடா பாட்டுலாம் பயப்பட மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு டேயாம். இப்போ என்ன டேடே இல்லாத போட்டு இவ்வளோ வேகமாக கிளம்பி வர. ஐயோ ச்சே நேற்று நைட்டு டேடு தான் அதர் கண்ட்ரிக்கு போயிட்டார்லண்ண மறந்தே போச்சு. இப்போ இந்த டேடு நம்மளை எவ்வளோக்குள்ளே பயமுட்டி வச்சுருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி ஆண்டி என்ன பண்ண பயம்தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஃபுட்டை கொடுக்குறத நம்மகிட்டே சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு வர இந்த மாரி காலேஜுக்கு வந்தோம். இப்போது காலேஜில் நம்மகிட்டயே மற்ற சீனியர் பசங்களாம் இருப்பாங்களா அவங்களாம் பில்லி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பில்லி பண்ணுற மூமெண்ட்டை தூரத்துலேருந்தே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் புள்ளி பண்ணிகிட்டு இருந்த அந்த பர்சனில் ஒரு பர்சன்ட் டேக்கிட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணுற மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி பேசிட்டு டேக்கிட்ட வர அந்த மூமெண்ட்டில் டே ஒரு மாதிரி ஆக்கி என்ன சீனியர் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே வேர் பண்ணியிருக்க அந்த ஐ கிளாஸ் அதை ரிமூவ் பண்ணுவாரா அந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் டே இன்னுமே பயந்து போய் என்ன பண்ணுறீங்க என்னோடய கிளாஸை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஐ கிளாஸை வாங்க ட்ரை பண்ணோம். டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பை பிடிச்சி டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ண வந்தோம். டே கேக்கோ வந்தாலுமே ரொம்ப அமைதியாக பைட்டில் நிற்கிற மாதிரி நின்னா அந்த பையனை புஷ் பண்ணி தள்ளிட்டு அவன் ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ஐ கிளாஸை வாங்கினபடி டேயை வந்து நம்ம ஜங்கு க்ரிப் அப்படி பாரா இந்த மாதிரி பிடிச்சா நீ யாருடா மாடல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த ஐ கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரா அந்த மாதிரி கொடுத்தா தேங்க்யூ சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை அப்படியே எடுத்து வியார் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா நோட் பண்ணால் டே வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். அந்த கீழே விழுந்த பையன் தான் ஜங்குக்கை பட்டு ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போனான். ஏன்டா டே அவன்டா அவ்வளோ இன்னசென்ட்டுன்னு தெரியுதுலடா என்னடா அவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுற, இன்னொரு டைம் அவங்ககிட்ட நீ ப்ளே பண்ணுறத பார்த்தேன் என்ன பண்ணுவேன் ஏட்டு பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி செம கோவமா இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு திட்டு வரான். இந்த மாதிரி திட்டுனா இது சுகர் நோட் பண்ணிட்டு இது என்னடா இவனே எக்கச்சக்க பர்சன்ஸை புள்ளி பண்ணுவான் ரேக் பண்ணுவான், இவன் என்ன அவனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டு கூட கிடையாது ஒருவேளை கசினாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இப்படி ஃபைட்டை பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உட்கார ஜங்குக்கு சுகர் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு எனக்கு ஒரு குட்டி டவுட்டு, என்ன டவுட்டு சொல்லி கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இல்லை இப்போ ஒரு பையனை நீ சேவ் பண்ணியே, ஆமாம் ஒரு பையனை சேவ் பண்ணேன், அவன் பிரதராடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கான லுக்கில் பார்ப்பாரா. டே பிரதரா தானடா கேட்டேன் அடிக்கேண்டா அவ்வளோ ஷாக்காக என்ன பார்க்குறேன், எப்பண்டா நான் பிரதர்னு உன்ட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இல்லைடா அப்போ உன் கசினா, இல்லை அப்போ உனக்கு தெரிஞ்ச ரொம்ப பையனா, இல்லை
அப்போ பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாரி கேட்டா அப்படியே நம்ம ஜங்குக்கு திரும்பி பார்த்தா, டேய் என்ன கேட்டான்னு தெரிலன்னா அப்போ என்னடா சொல்ல முடியும்? ஒய்ஃபா நான் கேட்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாரி சுகா காண்டானம். இல்லைடா அது வந்து என்னது அது வந்து அது வந்து எது அந்த பையனை பொழுது பிடிச்சிருக்கு அதானா உண்மை அப்படிங்கிற மாரி சொல்லவும், அது அது வந்து ஆமாண்டா அப்படிங்கிற மாரி சொல்வாரா, எதனால அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டான், காலேஜ் ஃபஸ்ட்டு நம்ம காலேஜுக்கு வந்தோம்ல, ஆமாம் அப்போ ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இந்த பையனை பார்த்தேன். ஆனால் அவன் காரில்டா வந்தான். காரில் வர்றதுக்கு முன்னுக்கூட்டி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தான் நான் ஃபஸ்ட்டில் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக் பைக்கில் தான் வந்திருப்பாரு. ஆனால் பட் டே வந்து மற்ற பர்சன்ஸ் மாதிரி பஸ்ஸில் போகணுங்கிறதுக்காக தான் பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த பிளேஸில் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி ரோட்டை கிராஸ் பண்ணபடி ஒரு குட்டி டாக் ஓடுற மூமெண்ட்டுக்கு அச்சச்சோ ஏன் ஹேண்ட்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி ரோட்டுக்கு போகிற ஆப்போசிட்டில் பைக் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வேகமாக வந்து அந்த பப்பியை தூக்குற வேகத்துக்கு பப்பி இடிக்க விட நம்ம ஜங்குக் பிரேக் போட்டு நிற்பாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம டேக்கே அள்ளு விட்டுருச்சு. அதை விட நம்ம ஜங்குக்கு அடுக்கு மேலே அள்ளு விட்டுருக்கோம். எவன்டா அடி என் பைக்கு முன்னாடி இப்படி வந்து விழுந்தது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் காண்டில் அவர் ஹெல்மெட்லாம் போட்டிருக்காருல அந்த மூமெண்ட்டில் காண்டிலே நம்ம நோட் பண்ணோம். அப்படி இருந்து சாரி சார் பப்பி தெரியாமல் ஜம்ப் பண்ணி ரோட்டுக்கு வந்துடுச்சு. சாரி உங்களுக்கு எதுவும் அடிலாம் படலைல்ல அப்படிங்கிற மாரி பேசிட்டு, உனக்கு கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்கா பாட்டியா ஒன்றால் எனக்கும் அந்த பர்சன்ஸ்க்கும் அடிபட்டுருக்கும். இதுக்கெல்லாம் நீ தானே காரணம். சாரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பப்பியை கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுத்துருப்பாரா. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஜங்குக்கிட்ட ஏண்டா டே எனக்கு என்ன டைம் இருக்குங்கிறனால எனக்கு டைம் இல்லைங்கிறேன்னா ஏன்டா டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாதிரி நோட் பண்ணேன். இப்போ பப்பி என்னோட டாக்ஸு சவுண்ட் கொடுக்கும்ல அந்த மாரி சவுண்டு கொடுக்குது. இந்த மாதிரி சொன்னிட்டு பப்பி சாரி சொல்லிட்டான் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு திரும்பவும் ரோட்டை கிராஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ரோட்டை கிராஸ் பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கார் முன்னாடி போய் நிற்கிறாரு. இவனுக்கு கண்ணு தெரியாது பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். சாரி சார் டாக்கை நான் தூக்கிட்டு போகிறோம்ல அதோட மாமுக்கிட்ட அதை சேஃபாக விடணும். பாவம் மாமா விட்டு ரொம்ப தூரமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்கிட்டையும் போய் நம்ம பேசிட்டு சாரி கேட்டுட்டு நேராக ரோட்டை கிராஸ் பண்ணி வந்து அதோட இது வந்து குட்டி டாக் தானே அதோட மாம் டாக் இருக்கும்ல அந்த டாக் பக்கத்தில் கொண்டு விட்டுட்டு அதுக்கு ஏதோ பிஸ்கட்டு அந்த மாதிரி டாக்ஸ்க்கு கொடுக்குற ஃபுட்டு எல்லாத்தையுமே அந்த டாக்ஸ் முன்னாடி கொட்டுறாரு. இதுக்கப்புறமாவோட ரோட்டுக்கு வராத நீ உன்னோட சன்ஸையும் உன்னோட பேபிஸையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டாக்குக்கிட்டேயே உட்காந்துருந்து நம்மகிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக் அதே பிளேஸில் தான் ரெண்டு நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அவரை அறியாமலேயே. அதுக்கப்புறம் தான் பேக் சைடில் இருந்து வந்து நம்ம சுகா ஏண்டாடே இந்த ரோட்டில் இன்னும் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு போயிருந்துருப்பார். அப்போது இவனை தான் நம்ம பைக் முன்னாடி வந்து விழுந்தானாடா. ஆமாண்டா பைக் முன்ன ஒருத்தன் வந்து விழுந்தாண்டாமில்ல இவன் தான். இது டாகை வச்சு என்னடா பண்ணா டாகை வச்சு ஷாப்பிங் மாலுக்கு போனேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஷாப்பிங் மால் மூமெண்ட்டையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். ஷாப்பிங் மாலுக்கு ஷாப்பிங் பண்ண போயிருப்பாங்க. நம்ம ஷாப்பிங் பண்ண வந்திருப்பாரு. ஆனால் பட் என்ன டேயோட டேடோட வந்திருப்பாரு. எல்லோரும் ஷாப்பிங் மாலில் என்ஜாய் பண்ண போனால் நம்ம ஏன்டா ஷாப்பிங் மாலுக்கு வந்தோனுங்கிற மாதிரி வந்திருப்பாரா. இந்த மாதிரி வந்துருந்தோம். ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறாரு பார்த்துக்கோங்க. அதே ஷாப்பிங் மாலுக்குள்ளே அதே ஷாப்புக்குள்ளே தான் நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணிகிட்ருப்பாரு. ஒரு ஷர்ட்டை கேட்டால் அது உனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு டேயோட டேடு வேற ஒரு ஷர்ட்டை தூக்கி கொடுக்குறாரு. இதை பார்க்க சொல்லதான் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் டேட் இந்த ஷர்ட் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னையாடா எதிர்த்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டினேன். இல்லை என்ன சொல்லிட்டீங்க இந்த ஷர்ட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குது தெரியுமா. நான் வியர் பண்ணிட்டோம்னா இந்த ஷர்ட்டில் நான் ஏஞ்சல் மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேறு நம்ம பேசியிருப்பாரோ. இந்த மாதிரி பேசினோம். இந்த மாதிரி நடந்துக்கிற மூமெண்ட்டும் டேயோட டேடை பார்க்க சொல்லையே அது இந்த கண்ட்ரியோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேனுங்கிறத ஜங்குக்கு நோட் பண்ணியிருப்பார். இந்த பர்சன்ட் டிவியில் அதிகமாக டெலிகாஸ்ட் ஆகுவார்.
இது அந்த கிம் குர்ஃபாஃபோட C1ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட டாட் அப்படி நோட் பண்ணா டேய்க்கு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. ஆனா பட் அவருக்கு பிடிச்சத மட்டும் தான் வாங்கி கொடுக்குறாரு. டே கேட்குறது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணால் டேக்கு ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. இப்படி சேஞ்ச் ஆனால் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடல ஐஸ்கிரீம் சாப்பிட கொண்டு வந்து நம்ம டே உட்கார வச்சுருக்காரு. டேக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கேட்டால் அங்கே கூட நம்ம டேக்கு கூட ஐஸ்கிரீம் அவருக்கு பிடிச்சது கிடையாது. அவர் டேடி என்ன திங்க் பண்ணுறாரோ அதை வாங்கி கொண்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா ஆனால் டேடு நான் கேட்டது ஸ்ட்ராபெரி, நீங்கள் சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொன்னால், ஏன்டா அதை சாப்பிட்டா உனக்கு மவுட்டுக்குள்ளே போகாதா இல்லாட்டி நெக்குக்குள்ளே போகாதா அப்படிங்கிற மாரி திட்டு வரான். அந்த மாதிரி திட்டுனா நம்ம டே தான் எதையுமே பேசாமல் அப்படியே ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றாரு. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்க சொல்ல அதாவது ஒரு டென்ஷன், நம்ம கேட்குறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குங்கிற டென்ஷன்லேயே சாப்பிட்டுட்டு இருக்க மொமெண்ட்டுக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருமா. இப்படி விழுந்த மொமெண்ட்டுக்கு அச்சுச்சோனுங்கிற மாரி நம்ம டேயோட டிஷ்யூ பேப்பரால் க்ளீன் பண்ண போனால் நம்ம டேயோட டாடி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். இவ்வளோ பெரிய பையனாக இருக்கே, ஒரு ஐஸ்கிரீம் கூட உனக்கு சாப்பிட தெரியாதா, இந்த பிளேஸில் எப்படி நடந்துக்கணும் தெரியாதுங்கிற மாரி டேயை பிடிச்சி திட்டுறாரு. ஏன் டேக்கு ஒரு ஸ்லாப்பே விழுந்திருக்கும். இப்படி பிஹேவ் பண்ணினா அவனை எப்படிடா நான் காலேஜுக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு மேரேஜ் பண்ணுற ஏஜ் ஆயிரும். உன்னை எப்படி இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறது? ஒரு ஒரு வளர்ந்த பையன் மாதிரி நடந்துக்கிறியா, சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற, சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுற, காலேஜுக்கு போகிற பையன் மாதிரி பிஹேவ் பண்ணு, இதுக்கப்புறமாவது ஒழுங்காக வளரு அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக டேயை பிடிச்சி அத்தனை பர்சன்ட்ஸ் பார்க்க சொல்லி ரொம்ப திட்டிடுவார். திட்டினது மட்டும் இல்லாமல் நம்ம டேயை அலைய வச்சிருவார். டேயோட ஆயுசுலேருந்து அப்படியே டிகிரியாக கீழே விழுமா. இந்த மூமெண்ட்டையுமே நம்ம ஜொங்குக்கு அதே பிளேஸ்லேருந்து தான் நோட் பண்ணியிருப்பார். அவன் ஆயுசுலேருந்து டிகிரியாக வர சொல்ல ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்படியாடா? ஆமாண்டா. அப்புறம் எங்கேயாவது பார்த்தியா? ஆ பார்த்தேன். அப்படியே ஷாப்பிங் மாலை விட்டு ஹவுஸுக்கு போகிறதுக்கு கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போனோம்ல, அப்போ ஏதோ திங்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி டேடிட்ட 2-3 திட்ட வாங்கிட்டு திரும்பவும் ஷாப்பிங் மால்குள்ளே போனான். எங்கடா அவன் போகிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன். அப்போ அங்கே ஒரு குட்டி கேர்ள் ஏதோ ஒரு கிஃப்ட்டு, ஒரு குட்டி கேர்ள் ஏதோ ஒன்று கேட்குறா. அதாவது எனக்கு அது வேணுங்கிற மாதிரி கேட்குறான். இந்த மாதிரி கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு டே வந்து ஃபஸ்ட்லேருந்தே நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. அவர்கிட்ட இருக்கிற மணியை வச்சு அந்த கேர்ள் கேட்குற கிஃப்ட்டை வாங்கி அந்த குட்டி கேர்ள் பேபிகிட்டே கொடுத்துட்டு வந்துடுவார். இந்த மாதிரி கொடுத்துட்டு டேடு வேறு நம்மளை தேடுவாரேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரன் பண்ணப்படி ஓடி வருவாரா. அந்த கேர்ள்கிட்ட பேசிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு வர வேகத்தில் ஓடி வர அந்த வேகத்தில் நம்ம ஜங்குக்கு இடிச்சு ஜங்குக்கோடு சேர்ந்து ஃப்ளோரில் விழுவாரா. விழுறது மட்டுமா விழுறாரு, ஆக்சிடெண்ட்டாக ஒரு கிஸ்ஸையுமே நம்ம டே பண்ணுறாரு. இந்த மாதிரி டேயோட லிப்பு வேகமாக போய் ஜங்குக்கோட லிப்பில் அட்டாச் ஆகுமா. அட்டாச் ஆகிற மூமெண்ட்டில் ஜங்குக்கு ஷாக் ஆனா டே அதுக்கு மேலே ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்துட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சு, டேடு நம்மளை தேடி மாலுக்குள்ளே வந்துடுவாருங்கிற மாதிரி ரன் பண்ணபடி ஓடிடுவார். சாரி கூட சொல்லாமல் இந்த மாதிரி ஓடுற டேயை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இப்போ பிக்கிஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் லிப் அப்படி லைட்டாக டச் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு இப்படி ஓடிட்டு இருக்கட்டே வந்துருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டை எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோ பிளெஸ்ஸிங்கு, லவ் வந்துருச்சு தான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டா. இல்லைடா இவ்வளோ ஷையாக்கி பேசி நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன், கிஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. டாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி நம்ம ஷுகா நோட் பண்ணா. அப்போ ஏன்டா அவனை ஃபஸ்ட்டே பார்த்த அன்னைக்கு சொல்லலை, அது டக்குன்னு பார்த்தேன்னா அது அவன்டா இவன்டா அவனானுங்கிற கன்ஃபியூஷன் லைட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஐ கிளாஸ் எடுத்து வேர் பண்ணி காமிச்சான் பார்த்தியா, அப்புறம் என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எங்களை அம்மோனா தேடணும்னு நினச்சேன்டா. ஆனால் அவன் நான் படிக்கிற காலேஜுக்கே வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. அப்போ எப்போ லவ்வை சொல்ல போகிற? லவ்வை சொல்லணுமா? ஆமாம், லவ்வை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, சேச்சா ஏன் பேபிக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. டே நீ பட்டியா அந்த காலேஜில் செம்ம பாப்புலரான ஒரு பர்சன்ட்ரா நீ, உனக்கு எத்தனை கேர்ள்ஸு ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ தேர்ட் இயர் வந்துட்டேன், இப்போ வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்த நீ இப்படி இன்னசென்ட்டான பையன், என் பேபி யாரும் லவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறியே, அவளை இன்னசென்ட்டான இருக்கிற டேயை நீ ஏன் லவ் பண்ண சொல்ல, அவ்வளோ க்யூட்டாக இருக்கிற டேயை
டேய் டேய் சும்மா சொல்கிறேன்டா சொல்லி அவ்வளோ க்யூட்டாக இருக்கிற டேயை இன்னொரு பர்சன் லவ் பண்ணாமலே இருக்க போகிறாங்க. பத்துக்கோ உனக்கு முன்னாடி வேறு யாராவது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உனக்கு உன்ட்டே இல்லாதபடி இன்னொரு பர்சன்ட் தட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏடு அப்படிலாம் நடக்குமா? நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ச்சே அப்போ சரி நடக்க சொல்ல தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவும் ஜங்குக்கு நேராக அவங்க கிளாஸுக்கு போனால், இப்போ நம்ம டே சைடு தான். டே வந்து அவர் நார்மலாக கிளாஸ் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் ஜிம்மினா உட்காந்துட்டு, ஏண்டா டே ரொம்ப டென்ஷனாக இருக்கியா? டே அந்த டாகை நான் ஏதாவது பண்ணிட்டேருணும்டா, எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த மாதிரி இன்றைக்கி மார்னிங்கே என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டான். விட்றா மச்சி, ஈவினிங் பார்த்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? ஆமாம் ஈவினிங் அவன் வரட்டு, அவன் காலேஜை விட்டு வெளியே வரட்டு, அவன் காலை உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் செம்ம கடுப்பில் இந்த மாதிரி நம்ம ஜிம்மினாட்ட பேசிகிட்டு இருப்பாரா? இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ் கிட்ட போகுது. டே சொன்ன மாதிரி நம்ம வீமின் 2 பேருமே சேர்ந்து அந்த பையனோட லெக்கை ஃப்ராக்சரே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ராக்சர் பண்ண மூமெண்ட்டில் அந்த லுக்லேயே கரெக்டாக காலேஜுக்குள்ளே வர மூமெண்ட்டை பட்டு நம்ம டேக்கு ஒரே சிரிப்பு. அப்படி சிரித்தா நம்ம டேடாம் காலேஜ் முடிஞ்சு ஹவுஸுக்கு போக சொல்ல அந்த பர்சன்ட் அவன் எந்த ரூட் வழியாக ஹவுஸுக்கு போவானுங்கிறது வீமினுக்கு தெரியுமா? அதே பிளேஸில் நம்ம டேயா இல்லாமல் இருந்திருப்பாரு. வி லுக்கில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு இவன் வாலண்ட்ரியாக போய் வி இருக்கிற அந்த லுக்கை பார்த்து வீக்கிட்டேயே போய் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் டேட்டை என்ன மாதிரி ப்ளே பண்ணானோ அதே மாதிரி நம்ம வீட்டை ப்ளே பண்ண. ஏன்டா டே என்ன சண்டாக இருந்தாலும் என்கிட்ட ப்ளே பண்ணுவேன், இவ்வளோ ரூடாக இருந்தாலும் என்கிட்ட இப்படி தான் வந்துட்டு பேசுவியாடா? பேச மூட்டு இருக்க போயிட்டானடா பேசுகிறேங்கிற மாதிரி நம்ம அடிச்சிருப்பாரு. அடித்து சொன்ன மாதிரியே லெக்கை ஃப்ராக்சர் பண்ணிடுவார். இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே யாருக்கிட்டையாவது ஹேண்ட்ஸ் ப்ளே ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் பாரு ஒன்று அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம பேருன்னு இருப்பாரா? இந்த மூமெண்ட்டை அந்த பர்சன் நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட நெக்ஸ்ட் டே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணியிருப்பான். இப்படி ப்ராப்ளம் பண்ணால் எனக்கு வீணு யாருமே தெரியாதுங்கிற மாதிரி நம்மகிட்டயே சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா கொஞ்சம் நம்ம டேயோட லுக்கும் வீரோட லுக்கும் ஒன்றாட்டா வரும். ஏன்னா 2 பேரும் ஒரே பர்சன் இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு நீ தானடா உன்னோட பிரதரை வச்சு என்னை அடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வீணா யாருன்னு எனக்கு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சொல்லிட்டு போயிருந்துருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஃபுட்பால் ப்ளே பண்ணுற பிளேஸை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனாங்க. அதில் நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபுட்பால் த்ரோ பண்ணுறது அந்த மாதிரி அவர் அண்டர் கிளப்பில் இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டில் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்தாங்க. அதே கிளப்புக்குள்ளே நம்ம வீமினுமே இருக்கிறாங்க. இப்படிட்டே வந்து கிளப்புக்குள்ளே நியூவாக என்ட்ரு ஆகிருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நேராக பாலை த்ரோ பண்ணபடியே நம்ம ஜங்குக் டேக்கிட்ட அவர் வர அந்த மாதிரி வந்தோம். அப்படியே நம்ம ஜங்குக்கு பக்கத்துப்படி ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சிட்டு அது சீனியர் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கிளப்பில் இருந்தோம். அந்த கிளப்பில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பண்ணவே தெரியலன்னு சொல்லி வேறு கிளப்பில் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நிமிண்டு பார்ப்பாரா இந்த மாதிரி பார்த்தேன். ஜங்குக்கு டேயோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்து இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு டேக்கில் குனிஞ்சிருவார். இவன் என்ன நம்ம ஃபேஸ் கிட்ட இப்படி வந்துருக்கான் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நிற்பேன்னா, அப்படியா உன்னோட கிளப்பில் உனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டியா? ஃபுட்பால் அப்படி ப்ளே பண்ண தெரியுமா? அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஓ தெரியுமே பாலை கொடுங்க நான் த்ரோ பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க பாலை வாங்கி கீழே வைக்கிறாரு. வச்சுட்டு த்ரோ பண்ணுறாரு. ஆனால் பட் அது கொஞ்சம் தூரம் கூட போகலை. இந்த மொமெண்ட்டை பண்ணிட்டு சுகாவுக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி சிரித்தா சீமினா கடுப்பில் முறைக்கிறாரு. இப்படி முறைச்சா நம்ம டேடா என்ன பாலு கொஞ்சம் தூரம் கூட போகல. நம்ம அதாவது டேயோட ஃபீட்டுக்கு ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா எவ்வளோ தூரம் இருக்கும், அவ்வளோ தான் போயிருக்கு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேயோட ஃபேஸே ஒரு மாடி போகுமா இந்த மாதிரி போனோம். டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகிறத நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு சரி இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? நான் சொல்கிற ஒவ்வொன்றுத்தையும் கரெக்டாக கற்றுக்கோ, நீ வேகமாக ஃபுட்பாலை த்ரோ பண்ணிடுவ அப்படிங்கிற மாதிரி டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு டேயை கம்ஃபர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விடுவார். எடுத்து விட்டுட்டு ஓகே சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பால் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் டே அது ஜங்குக்கோட பால்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் தானே சொன்னார் பாலை நல்லா வேகமாக த்ரோ பண்ண தண்டியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு
என்கிட்டலாம் பால் இல்லை, இதை தான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேவரட் பால் அப்படி தூக்கிட்டு போயிடுவார். அந்த மாரி தூக்கிட்டு போனா, ஏன்டா டேய் நான் பாலை கேட்டால் எனக்கு தரவே மாட்டேன், அவன் அவன் ஃபேவரட் பாலை தூக்கிட்டு போகிறான்டா, வச்சுட்டு போகிறான்டா, ஏன் பாய் ஃப்ரெண்ட் தானே, நானே அவன் இதுன்னு ஆயிடுச்சு, பால் தானே போட்டுக்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இதெல்லாம் ஓவர்டா, நான் உன் ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். டே ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு ஒரு சில தெரியும்டா, விட்டுருடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போனால் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரிட்டே வந்து இப்போ கூட வி மீன் சைல்டிஷாக ஃபுட்பாலை த்ரோ பண்ண சொன்னால் இந்த 5 வயசு பசங்க எப்படி ப்ளே பண்ணி விளாடுவாங்க அந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் நின்று விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ இப்படியே கிளப்பை காட்டுது. கிளப்பில் தான் நம்மகிட்டே தான் சாங் பாடுறாரு. கிளப்பில் போனால் நம்மகிட்டயோட லுக்கே வர மாட்டேங்குதுல. ட்ரிங்க் பண்ணுறாரு, ட்ரக் எடுத்துக்கிறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு, என்ஜாய் பண்ணுறாரு. அந்த நைட்டு வேல்டை அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கிட்ட ஒரு பையன் ப்ராப்ளம் பண்ணுறான். ஏன்டா டேய் இங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுறேன், என்னோடய சிஸ்டருமே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நம்மகிட்டே வந்துட்டு திட்டி அனுப்பியிருப்பார்களுக்கு, ஒரு காண்டில் திட்டி அனுப்பியிருப்பார்களுக்கு. அந்த மூமெண்ட்டை அவன் வந்து சொல்கிறத கேட்டு, ஏன்டா உன் சிஸ்டர்கிட்ட நான் ப்ளே ஆடா பண்ணேன், எனக்கு லவ் பண்ண ஃபீல் இல்லை, விருப்பம் இல்லைன்னு தானே சொல்லி விட்டேன், அதுக்கு ஃபைட்டுக்காடா வருவேன் அப்படிங்கிற மாரி அந்த பையனையும் நம்ம கலாய்ப்பாரா, இந்த மாதிரி கலாய்ச்சா இப்படி தான் என் சிஸ்டரை கலாய்ச்சாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் நம்ம அடிக்க வரேன். அப்படி அந்த பையனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருக்கி வளைச்சிருவாரு. ஏன்டா நான் பாட்டுக்கு பெசாட்டிக்கு ட்ரிங்க் தானடா பண்ண வந்தேன், உன் சிஸ்டராக வந்தா பேசுனா தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஆக்குனா, அதே மாதிரி தான் நீயும் சிஸ்டரும் பிரதரும் பிளட் பாண்டிங்கில் ஒன்றுங்கிறத காட்ட வந்தீங்களா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓங்கி ஒத்த பஞ்சு வச்சிருவாரு. இந்த மாதிரி பஞ்சு வச்சா டே ஏன்டா அடிச்ச அப்படிங்கிற மாதிரி ஜீவனா வந்தா, பெண் என்னடா சும்மா டென்ஷன் ஆக்கிட்டுப்பா, எனக்கு ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அவங்க இருந்து அனுப்பியிருப்பாரா. இந்த மாதிரி அனுப்புனா அவன் அடி வாங்குறத வாங்கிட்டு நேரம் ஜங்குக்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுவாரு, இந்த மாதிரி கிளப்பில் ஒருத்தன் நான் அடிச்சுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எவன்டா அடி என் ஃப்ரெண்ட் அடிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு கிளப்புக்கு வருவாரா. இந்த மாதிரி கிளப்புக்கு வந்தால் நம்ம ஓகே தான் ஜிமினா வாங்கி கொடுத்த ட்ரிங்கை ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் பட் நம்ம ஜிமினா தான் அந்த பிளேஸில் இல்லை, அவர் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் யார்டா அது, யார் ஒன்று அடிச்சது சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக வீயை பாயிண்ட் பண்ணி பிளாக் அண்ட் பிளாக்ல அண்ணா உட்காந்துருக்கோம்ல ஸ்மோக் பண்ணிவிட்டு அவன் டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு வந்து ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காந்துருக்காரு. அது நம்ம ஜங்குக் பேக் சைடில் இருந்தால் நம்ம கிட்ட வருவார். இந்த மாதிரி வந்தால் டேயோட பேக் சைடு ஷோல்டரில் ஆன்சர் வச்சுட்டு ஏன்டா என் ஃப்ரெண்டே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஃப்ரெண்டை மட்டும் இல்லைடா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணால் ஒன்றையும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் பிடிச்சி திருக்கினபடி நம்ம எழுந்துப்பாரா. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டோம். என் பாட்டு ஷாக் ஆகி இவன் இந்த லுக்கில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, என்னடா என்ன பாட்டுட்ருக்க, ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டாக என்னமோ பேச வந்தேன், அவன் என்ன பண்ணான்னு கேட்டியாடா, அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படிட்டே ஹேண்ட்ஸ் திருக்கிருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு பிரேக் பண்ணிவிட்டு, அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அவன் ஃபேஸில் இந்த மாதிரி பஞ்சு பண்ணுவியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்டான். பஞ்சு மட்டும் பண்ண மாட்டேன்டா, கிக் கூட பண்ணுவேன், எங்கே உன் ஃப்ரெண்டை என்கிட்ட வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி நக்கலாக வர பேசி நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வர போகிறாரு. இந்த மாதிரி ஃபைட்டு போனால் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் நம்ம ஜிமினா தான் ஐயோ காலேஜ் சீனியர்கிட்டலாம் ஃபைட் பண்ண மாதிரி தெரியுது, இவன் ட்ரிங்க் பண்ணிட்டாலே யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாமலாம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே மறைஞ்சபடி உட்காந்துட்டு பாரா. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டான். நம்ம தான் நீ யார்கிட்ட பேசுகிறேங்கிறது தெரியுதா, தெரில யார் நீ மட்டும் இல்லை உன் நேமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன தெரியலையாடா உனக்கு, நான் உன் காலேஜ் சீனியருங்கிற மாதிரி கரெக்டாக வீட்டை சொன்னால் காலேஜ் சீனியராடா, நான் காலேஜுக்கே போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. காலேஜுக்கே போகிறது கிடையாதா, அச்சோ போதையில் மச்சான் ரொம்பலாம் வளர ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணான். ஏண்டா சும்மா இருந்த என்கிட்ட உன் சிஸ்டர் ப்ராப்ளம் பண்ணி நீ ப்ராப்ளம் பண்ணி புதுசாக வர இவனை வர கொண்டு வந்து விட்டுருக்காடா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அந்த பையனை அடிக்க போவார். அந்த மாதிரி அடிக்க பண்ணோம். புஷ் பண்ணிவிட்டு ஏன் முன்னாடி என் ஃப்ரெண்ட் அடிக்காத, அப்போ யார் அடிக்கணும் ஒன்று அடிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கூட ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் மட்டுமா பண்ணுறாரு, ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காருல, அந்த ஸ்மோக் பண்ணுற புகை வரும்ல அதெல்லாம் ஜங்கு கூட ஃபேஸில் விடுறாரு. இப்போ உனக்கு கோவம் வந்துருக்குமே, என்னை ஓங்கி கிக் பண்ணணும் போல் இருக்குமே, வரணும்
கிக் பண்ணுற திங்கிங் வருடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்மோக் பண்ண போகே அப்படியே ஜங்குக் கூட ஃபேஸில் ஊடுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஹைப் ஆகி கோவம் வந்தாலுமே வியோட லுக் மாடி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே அமைதியாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணபடி நின்னா, கோவமே உனக்கு வரலையாடா என்ன மாதிரி ஒரு பர்சன்ட் அப்போ என்ன இந்த மாதிரி தான் உன் ஃப்ரெண்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தான், அதான் அடிச்சு அனுப்புனேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணான்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி பேசி நார்மலாக பேசிகிட்டு இருந்தா ஜங்குக் கூட இன்னொருத்தன் வந்திருப்பான்ல, அதாவது இவனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வந்திருப்பான்ல, அவன் ஏன்டா டேய் அடிக்கிறத அடிச்சுட்டு ஏன்டா அப்படி அடிச்சேன்னு கேட்க வந்தா இப்படியாடா என் ஃப்ரெண்டு மேலே ஊடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அடிக்க வந்தா, டே நான் தான் டீசெண்டாக தானடா பேசிகிட்டு இருக்கேன், என்னடா என்னையே அடிக்க வரேனுங்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ண வச்சிருக்க பாட்டில் எடுத்து அந்த பர்சனோட ஹெட்லேயே அடிச்சிருவாரு. இப்படி அடிச்சதை பார்த்துட்டு ஜிமினாடா போச்சு போ நாளைக்கு காலேஜ் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இப்படி நோட் பண்ணான். ஜங்குக்குடா இப்படி ஃப்ரெண்ட் அடித்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஹேண்ட்ஸ், அதாவது வியோட ஹேண்ட்ஸு திருக்குனபடி முறுக்குனபடி அந்த டேபிள் அப்படியே நம்ம வியை லாக் பண்ணோம். வி டக்குன்னு அந்த லாக்கெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பிடிச்சி ஆப்போசிட் இருக்க டேபிளை லாக் பண்ணுறாரு. ஏன்டா டே இந்த ட்ரிக்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், சும்மா ப்ளே பண்ணாண்டேண்ணே, நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வெரைட்டியும் ப்ளே பண்ண வரல, சும்மா இருக்கிற என்கிட்ட அவன் தாண்டா பிரச்சனைக்கு வந்தானுவேன், முடிஞ்சால் உன் ஃப்ரெண்டை தட்டி வை, என்கிட்ட வராது அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போயிருப்பாராம். இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. மார்னிங்கில் நம்ம காலேஜில் பார்க்குற டே மாதிரியே இருக்கேன் இந்த பர்சன்ட், ஆனால் டேயோட கேரக்டருக்கும் இப்போ நான் பார்க்குற பர்சனோட கேரக்டருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குதே, யாராக இருக்கும் இந்த பர்சன்ட்? ஏதோ விங்கிறாங்க, ஆனால் அவனோட நேம் ட்ரையாங்கல்ல, இந்த வி யார்? அப்படியே என் டே மாதிரியே இருக்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக் அவரோட பெட்ரூமில் உட்காந்துருந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாராம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, இப்போ காலேஜில் தான் கட்டுது. காலேஜில் நம்ம ஜங்குக்கு தான் ட்ரெஸ்ஸிங், அதாவது ஃபுட்பால் ப்ளே பண்ணிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த ரூம்குள்ளே ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண போனோம். ப்ளீஸ் ஷார்ட்டாக ரிமூவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுவார். அந்த மாதிரி கட்டணும். ஜங்குக்கு ஷாக் ஆகி யார் அது அப்படிங்கிற மாதிரி திரும்பணும். டேடா ஒரு கப்போர்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்துருப்பாரு. கப்போர்டுக்கு வெளியே எப்படி வருவாரா, இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது வந்து என்னை ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் என்னை துரத்திட்டு வந்தாங்க, பயந்து போய் இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கேன், நான் என் ரூம்குள்ளே தான் இருக்கேன், நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவீங்களோன்னு தான் கட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னேன். அப்படியா, எந்த சீனியர் ஸ்டூடெண்ட் ஒன்று துரத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சுகாவோட நேமை சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அவன் அவனை துரத்துனா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, உன் ஃப்ரெண்டு தான், அவன் சீனியர் சுகாவை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னான், க்ரீட்டிங் கார்டு பொக்கெல்லாம் கொடுக்க சொன்னான், அதனால் நான் கொண்டு வந்து கொடுத்தேனா, அதனால இப்போ என்னடா ஆச்சு, கொடுத்துட்டு நான் கொடுத்தேன், அதே க்ரீட்டிங் கார்டை திருப்பி ஜிமினாட்ட கொடுக்க சொன்னார். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ண? இல்லை, என்ன தான் 2 பேருமே எழுத சொன்னாங்க, அதாவது க்ரீட்டிங் கார்டில் நேம்லாம் லெட்டர்ஸ்லாம் எழுத சொல்லியிருப்பாங்களா, அதை 2யுமே டேட்டேன் அதை மொத்தமாக எழுதிருந்துருப்பாரு. கொடுக்குறது அவர் தான், எழுதுறது அவர் தான், நம்ம இது இருந்திருக்கும். எல்லாத்தையுமே கேட்டு அவங்க சொல்ல இவர் வேக வேகமாக எழுதியிருப்பாரா. எழுதிட்டு லாஸ்ட்டில் சுகா ஜிமினானுங்கிற மாதிரி எழுதுக்கு பதிலாக கிம்டேயாங்கிற மாதிரி எழுதிருந்துருப்பாரு. இந்த மாதிரி 2 பேருக்குமே கிம்டேயாங்கிற மாதிரி ப்ரொப்போசல் கார்டை கொடுக்குறத பார்த்துட்டு 2 பேருமே காண்டாக இருப்பாங்க. ஏன்டா டே நான் சுகாட்ட கொண்டு க்ரீட்டிங் கார்டை கொடுக்க சொன்னேன், நீ எனக்கேடா க்ரீட்டிங் கார்டு கொடுக்குறேங்கிற மாதிரி ஜிமினாட்டிட்ட. ஐயோ டே தெரியாமல் நேமு மாட்டி எழுதிட்டேன்டா, சுகா தாண்டா இதை கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. இந்த மாதிரி சொன்னேன். என்னடா சொல்கிற டே, அவர் தாண்டா, நான் வேக வேகமாக சொல்லுவேன், நீ வேக வேகமாக எழுதுறேனாரா, நானும் வேக வேகமாக எழுதுனேன்டா, லாஸ்ட்டில் சுகான்னு எழுதுக்கு பதிலாக கிம்டேயாங்கன்னு எழுதிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொல்லியிருப்பாரு. ஜிமினா சொல் மட்டும் டக்குன்னு ஃப்ரெண்டுன்னொடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நம்ம சுகா அப்படி கிடையாதுல்ல. ஏன்டா டே ஜிமினா ப்ரப்போஸ் பண்ணுறான், லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓ நேம்லியாடா எனக்கு க்ரீட்டிங் கார்டு கொடுக்குறேனுங்கிற மாதிரி நம்ம டேயை துரத்தி இருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு சுகா கிட்டேயே அதே தான் சொல்கிறாரு. நான் ஜிமினா சொல்ல வேகமாக எழுதுனேன், லாஸ்ட்டில் என்ன அறியாமலே அப்படி நேம் எழுதிட்டு என்னை நம்புக யாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் என்கிட்டயாடா நீ ப்ராங்க் பண்ணி விளையாடுற, ஜிமினா லவ் பண்ணுறான்னு சொல்லி இப்படி எனக்குள்ளே இருந்த ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வந்துட்டு ப்ராங்க் பண்ணிட்டேனுங்கிற மாதிரி நம்மகிட்டயே அடிக்கட்டு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட் அப்படியே இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல, அங்கே ரொம்ப கோவமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு, நீ வேணா அயாங்கிட்ட போய் நான் ஜங்குக் சீனியர் ஜங்குக்கை
லவ் பண்ணுறேன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எ எ எடு லவ்வா அப்படிங்கிற மாதிரி டேய் அப்படி நிமிண்டு பார்ப்பாரா இந்த மாதிரி நிமிண்டு பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு நம்ம ஜொங்கு கிஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணா டேக்குள்ளே இருக்க வீக்கி காண்டாகுது. கோவத்தில் அப்படியே ஹேண்ட்ஸ்லாம் முறுக்குன்னா ஆனால் காலேஜில் இருக்கோம்ல இன்னசென்ட் பையன் மாதிரி நடந்துக்கணும்னு அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா கரெக்டாக சுகா முன்னே வந்து நின்னா நம்ம டேக்கு பேக் சைடில் அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஸ்மைல் பண்ணபடி என்டா டே கிஸ்ஸை பண்ணால் ஃபுல்லாக பண்ண விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து நின்னா ஓ நீங்கள் 2 பேர் தான் நிற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சுகா நோட் பண்ணா டே ஏதோ நேமை தெரியாமல் எழுதிட்டானா அதுக்காகலாம் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணாதடா ஜிமின் அவனை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறான் அப்போது என் பேபியை துரத்துறத விட்டுட்டு ஓன் பேபியை துரத்தி லவ் இன்னும் பெருசாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னேன். சரி சரி நீ வந்துட்டேனுங்க போயிட்டே விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து பண்ணான். இது பேபியா நல்லா ஒன்றும் பேபி கிடையாது. ஆமாம் பேபி நீ என்னோட பேபி தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கம்பி க்ளோஸ் ஆகிற வரா இல்லை நல்லா யாருக்கும் பேபியாக இருக்க மாட்டேன் யாருக்கும் பேபியாக இருக்கான்டா எனக்கு மட்டும் இரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து வாலில் லாக் பண்ணவும் இது காரிடோரியம் இல்லைனுங்களே இது காரிடோரியம்னா என்ன பண்ணுறீங்க என்கிட்ட என்ன பண்ணுவாவ ஒன்றும் பண்ணலையே கிஸ் பண்ணோம்ல ஆ என் பேபின்னு சொல்லியிருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தோணும்ல உனக்கு என்ன பண்ணுவேன்னு தோணுது உங்களை இங்கேருந்து தள்ளி விட்டுட்டு போகணுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு போட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே நேராக நம்ம டே கிளாஸ் ரூம் பாட்டு பண்ணால் போ எவ்வளோ டேஸ் என்னை விட்டு மூவ் ஆன் ஆகுறேங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்குமே நேராக பேர் வர அந்த மாதிரி போனால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது நைட் அதே மாதிரி தான் நைட்டு நம்ம சுகாவும் நம்ம ஜொங்குக்கும் ஏதோ ஷாப்பிங் மாலுக்கு வந்துருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சுகா நம்ம ஜிமினாவுக்கும் நம்ம ஜொங்குக்கு நம்ம டேக்கும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஹவுஸுக்கு வந்துட்டு இருப்பாங்களா இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா சுகா அவரோட ஹவுஸை பார்த்து போனால் ஜொங்குக்கு அவரோட ஹவுஸை பார்த்து வந்துட்டு இருந்தான். ஜொங்குக்கோட பைக்கை இடித்தபடியே நம்ம வீ கொண்டு வந்து பைக்கை விட்றாரு. இப்படி பைக்கை விட்டா ஏன்டா டே உனக்கு கண்ணு தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரி இவர் பைக்கை கொண்டு விட்டது மட்டும் இல்லாமல் ஜொங்குக்கு கண்ணு தெரியலங்கிற மாதிரி திட்டவும் ஜொங்குக்கு அப்படியே ஹெல்மெட்டெல்லாம் கலட்டினபடி நம்ம வீயை நோட் பண்ணுறாரு. டே இப்போ பட்டாலே என்கிட்ட தான் ப்ராப்ளம் பண்ணுவியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக வந்து திட்டுனா என்னடா இப்போ பட்டாலே நீ என்னை திட்டிக்கிட்டே இருக்க என்ன திட்டிக்கிட்டே இருக்க நீ தாண்டா ரோட்டை ஒழுங்காக பாட்டுக்காமல் வந்து என் பைக்கில் விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து இப்படியாடா பேசுகிறேங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கோமா திட்டம் நம்மகிட்டே காண்டாயிட்டாரு கோமா திட்டுறாருல அப்படி திட்டுறதெல்லாம் பார்க்க சொல்ல நம்ம ஜொங்கு திட்டுறது எல்லாம் டேயோட டேடி திட்டுற மாதிரி இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு காண்டாக்கிட்டே டேயோட டேரை திட்ட முடியாதுல்ல அந்த மூமெண்ட்டுக்கு வேகமாக பைக்கில் இருந்து இறங்கி ஜொங்கு கூட நிற்கி கிரிப்பை பிடிச்சி இருக்கிறாரு. ஏன்டா டே நடா நினச்சிட்ருக்க அப்படியே என் டேடு மாதிரி டாக் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கேன் கட்டுற மாதிரி சவுண்டாக போட்டு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க பேசுறதுக்கு நெக்கு இருக்காது மவுட்டு இருக்காது எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி டேடு மேலே இருக்க கோவிட்டு ஜொங்குக்கிட்ட சிறப்பாக காட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு பைக்கில் வந்து இடித்தோம்ல நான் தாண்டா அடித்தேன் வேணும்னே வண்டி இடிச்சேன்டா இன்னொரு டைம் இன்னொரு பிளேஸில் நீ போனதை நான் பார்த்தேன்னு அப்போ இதை விட வேகமாகவே வண்டி இடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க கூட பைக்கை வேணும்னே ஒரு கிக் பண்ணி ஃப்ளோரில் தள்ளி விட்டுட்டு அவரோட பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போனான். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு காண்டாகுது. என்டா டே நான் என் ஹவுஸுக்கு தானடா போனேன் அச்சோ என் பேபிக்கு ஆசை அவங்க கிஃப்ட்டு ஓ மை காட் மொத்தமாக உடஞ்சிடுச்சு. டே இதை பாட்டு என் டேக்காக நான் வாங்கினது தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் நெக்ஸ்ட் டைம் நீ என்னடா என்ன பைக்கை விட்டு இடிக்கிறது நான் மட்டும் உன்னை எங்கேயா விட்டு பாட்டுன்னு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோமா இந்த மாதிரி கட்டுனா. இப்போ காலேஜில் இப்போ நம்ம நான் வந்து காலேஜுக்குள்ள என்ட்ரானதோட நேற்று யார்கிட்டையோ ஃபைட்டை பண்ணேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் யார்கிட்ட ஃபைட் பண்ணியிருக்க போகிற சீனியர் யார்ட்டையாவது ஃபைட் பண்ணிட்டியாடா அப்படிலாம் தெரிலடா யாருன்னு தெரியல ஏதோ ஃபைட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அம்மா ட்ரிங்க் பண்ணாலே நமக்கு எல்லாம் மறக்கட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் அப்படி தாண்டா மறக்கும் அப்படிங்கிற மாதிரி மாட்டி வீமின் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். கரெக்டாக நம்ம சுகா வந்து நம்ம ஜிமினாவுக்கு கிஃப்ட் கொடுப்பாராம். இப்படி கொடுத்தா பக்கத்தில் இருக்க ஜொங்குக்கு நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு என்னடா டேக்கு வாங்கினல கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஷாக் ஆகி என்ன எனக்கெலாம் வாங்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணால் அது வந்து சுகா வாங்கினலடா அது என்னன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி நேற்று பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வேணும்னே என் பைக்கில் இடிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் உடச்சிட்டு போயிட்டான்டா
என் கிஃப்ட்டே மொத்தமாக டேமேஜ் ஆகி போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் மட்டும் நெக்ஸ்ட் டே ஹேண்ட்ஸில் கிடைக்கிட்டு அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி கோவமாக திட்டிட்டு இப்படி நிற்கிற டே, அதாவது டே தானே திட்டிகிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு அப்படி பாட்டுட்டு இருந்தான். டே கிட்ட க்ளோஸ் ஆகுது. டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணா ஏதோ நம்ம ஜங்குக்கு டேயோட நெக்கை பிடிச்சி இருக்கிற மாதிரி நம்ம டேக்கு ஃபீல் ஆக்கி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணுவாரா. இங்கே பாரு பேபிமா, சாரி, உனக்காக தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த அந்த பர்சன் அவனோட நேம் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தான் கிளப்பில். பியா, அந்த வி மட்டும் இன்னொரு டைம் என் ஹேண்ட்ஸில் கிடச்சி அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை அவன் டேமேஜ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டைம் உனக்கு சேஃபாக கிஃப்ட்டை வாங்கி பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் மட்டையோட ஃபோர்கெட்டில் அவர் பாட்டுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஏண்டா டே, என்னோட ஃபோர்கெட்டில் எதுவும் கிஸ் பண்ணலான்ங்கிற மாதிரி எழுதி ஒட்டியிருக்கேனடா. பார்க்க சொல்லலாம் ஒன்று லிப்பில் கிஸ் பண்ணுறேன், இல்லாட்டி ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறேன், என்னடா நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே காண்டுலி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜிமினாடா, டே அங்க அவன் என்ன நேம் சொல்லிட்டு போகிறானுங்கிறது உனக்கு தெரியுதாடா? என்னடா நேமை பெருசாக சொல்லிட்டான், வீணு ஓ நேமை தான்டா சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அச்சோ, அப்போ கிளப்பில் இவன் கூட தான் ஃபைட் பண்ணோமா. அதை நான் நல்லா பார்த்தேன்னா நீ தான்டா கிளப்பில் அவன் கூட ஃபைட்டை பண்ணேன். கிளப்பில் மட்டுமாடா ஃபைட்டாக பண்ணியிருக்கேன், நைட்டு ரோட்டில் கூட வாடா ஃபைட்டாக பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி விட்றா, அவன் வீ தானே தேடுறான், ஆனால் நான் டேல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சிக்க சொல்ல தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாரா. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். இப்போ அப்படியே டேஸஸ் போகுது. டே இருக்கிற பிளேஸ்க்கு ஜங்குக்கே இப்போ வாரது, டேக்காக ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, ஜூஸ் கொடுக்குறது, டே பக்கத்தில் உட்காந்துருந்து டே பேசாட்டாலும் இவர் பாட்டுக்கு பேசிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் அவர் பாட்டுக்கு கிஸ் கொடுத்துட்டு போகிறாரு. டே என்னடா நினச்சி கிஸ் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலேயே நம்மகிட்ட இந்த மாதிரி நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ அதே மாதிரி கிளப்பில் தான் நம்ம வீமிட் 2 பேருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஹவுஸில் ஒரு ப்ராப்ளம். டே பண்ணாத ஒரு தப்புக்கு யாரோ ஒரு பாடி கார்டு பண்ண மிஸ்டேக். ஆனால் அது அந்த பாடி கார்டு டே வந்து என்ன பேசுகிறான் எது பேசுகிறான்னு கேட்க மாட்டார்ல டேயோட டேட். அந்த மூமெண்ட்டுக்கு டே நான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி அந்த பர்சன்ட் டே மேலேயே அவ்வளோ பழியும் போட டே ஷாக் ஆகி ஏன்டா டே நான் பெசாட்டிக்கு காலேஜுக்கு தானடா போயிட்டு வரேன், நைட்டு நான் வெளியே போகிறது எல்லாத்தையுமாடா என் டேடிகிட்ட சொல்லுவீங்கங்கிற மாதிரி செம்ம கோவமாக அப்படி நோட் பண்ணேன். என்னட்டையா ஏதோ ஹவுஸை விட்டு நைட்லாம் வெளியே போறியாமே. இல்லை டேட், ஹவுஸ் எல்லாம் விட்டு நான் வெளியே போகல டேட். அப்போ இங்கே நடந்த ஒர்க்லாம் உன்னோடது தானே, நீ தான் என்னமோ பண்ணியிருக்க, இந்த திங்ஸ் அப்படி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒரு பேப்பர்ஸ்லாம் காட்டுறாரு. பண்ண ஒர்க் பாடி கார்டோட ஒர்க்கு தான். ஆனால் இதில் மாட்டுறது நம்ம டேயாக இருக்கும். பாடி கார்டு தப்பிக்கிறதுக்கு டேயை மாட்டி விட்டுருவான். இந்த மாதிரி மாட்டி விட்டா அந்த ஆன்ட்டிக்குமே என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியல. நைட்டு நம்ம டே தான் வெளியே போகிறாருல, நைட்டு வேல்டை என்ஜாய் பண்ணதுக்கு அந்த மூமெண்ட்டில் ஆன்ட்டிக்கு தான் நல்லா தெரியுமே, அதனால டே எப்படி சேவ் பண்ணணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. டேயோட டேடு பயங்கரமாக திட்டிட்டு ஏன்டா நீ இந்த மாதிரி இருக்கிற, உன் மாம் இந்த பிளேஸில் இல்லாட்டாலும் உன்னை நான் நல்லா தானே வளர்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னோட பிஹேவியர் ஏன் இன்னும் மாறவே மாட்டேங்குது, போய் வாயை திறந்தாலே ஒரே பொய்யா தான் பேசுகிறேன், நைட்டு நீ எங்கடா வெளியே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டையே பனிஷ் பண்ணுறது திட்டுறது ரூமுக்குள்ளேயே போட்டு நம்மகிட்டையே அடைச்சிட்டாரு. இப்போ எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1 மந்த் லீவ் நம்ம டேக்கு கிடச்சிருக்கும். இந்த 1 மந்த்துமே நம்ம டேயை அந்த ரூமுக்குள்ளே போட்டு தான் லாக் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. வெளியே கூட ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம டே வந்துட்டு கிடையாது, மேடு தான் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு செம்ம கோவமாகுது. நான் என்னடா தப்பு பண்ணேன், கண்டிப்பாக அந்த பாடி கார்டை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி செம்ம கோவமாக இருந்துருப்பாரோ. அந்த மாதிரி இருந்தால் 1 மந்த் முடிஞ்சிருச்சா, காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, காலேஜுக்கு வந்துருப்பாரு. ஈவினிங் ஹவுஸுக்கு வந்தா டேயோட டேடு தான் டேயை நோட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இவன் ஹவுஸை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது, இனி எங்கேயாவது ஹவுஸை விட்டு வெளியே போனான்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் ஒர்க்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டியை லைட்டாக திட்டி வார்ன் பண்ணிவிட்டு டேயோட டேட் அங்கேருந்து போனால் ஏன்னா ஆன்ட்டி மேலே டேக்கு அவ்வளோ லவ் இருக்குது. ஆன்ட்டிக்கு டவுட்டு ஒன்றுனா டே வந்து அதை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டான். ஆன்ட்டியை நம்ம ஒர்க்கை விட்டு தூக்கிடுவோன்னு சொன்னால் டே ஹவுஸ் விட்டுலாம் வெளியே போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி டே முன்னாடியே ஆன்ட்டியை திட்டிட்டு அங்கேருந்து நம்ம டேயோட டேடு போனால் டே இன்னும் காண்டாக்கி டேடு
டேடோட கார் வெளியே போன அடுத்த செகண்டே அவர் வச்சிருந்த அந்த காலேஜ் பேக் அந்த ஐ கிளாஸ் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு அந்த பாடி கார்டோட நேம் இருக்குல்ல அந்த நேமை சொல்லி கத்தி கூப்பிடுவாரா அந்த மாதிரி கூப்பிட்டான். என்னடா சின்ன பையனாக இருந்துட்டு ஏன் நம்ம சொல்லி இப்படி கத்தி கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி அவனும் காண்டிலுக்கு நேராக டைம் முன்னாடி இருந்திருந்தான். ஏண்டா டே நீ திருடி நீ அந்த ஃபைலை எடுத்து எக்ஸ்சேஞ்சு பண்ணுறது பண்ணிவிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி என் டேடுக்கிட்ட என்ன ஏன்டா மாட்டி விட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சின்ன பையன் மாதிரி பேசிட்டேன். என்ன டேடு வெளியே போனதோட வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணி பேசிட்டா நான் பயந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி டே பிடிச்சிட்டு இருந்தேன். என்ன திமிரடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் வாஸ் எடுத்து அந்த பசனோட ஹெட்லேயே நம்மகிட்டே அடிச்சிருவார். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஏன் பிளேஸில் இருந்துக்கிட்டு என் டேடுக்கிட்ட மணியை வாங்கி சேலரி வாங்கி ஒர்க்கை பண்ணிக்கிட்டு அடர் கம்பெனிக்கு என்னோடய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லவன் மாதிரி என்னையாடா என் டேடுக்கிட்ட மாட்டி விடுறேனுங்கிற மாதிரி பயங்கரமாக அடிக்கிறாரு. நம்மகிட்டே காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஃபைட் அந்த அளவுக்கு பண்ணுறாரு. இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு மற்ற பாடி கார்ட்ஸ் எல்லோரும் ஷாக் ஆனோம். அப்படி பஞ்சு பண்ணுறது கிக் பண்ணுறதுங்கிற மாதிரி சிங்கிள்% அந்த பாடி கார்டை அடித்து போட்டால் அவன் அப்படியே போய் ஃபுல்லாக பேலன்ஸ்லாம் மிஸ் ஆகி கீழே விழுறான். எழுந்துக்க கூட முடியாத அளவுக்கு கீழே விழுந்தான். என்ன சின்ன பையன் டேடு அடித்தா வாங்கிக்கிறான், திட்டு நான் வாங்கிக்கிறான், அதனால என்ன வேணான்னு பண்ணிட்டு போகலான்னு திங்க் பண்ணிகிட்ருக்காடா. டே நான் வீடா நான் டே மட்டும்தான் டேடுக்கு, மற்ற அத்தனை பர்சன்ஸுக்கும் இந்த வீடாண்டா அப்படிங்கிற மாதிரி சமக்கோமாக திட்டிட்டு இனி இந்த பிளேஸில் நீ இருந்தேன்னு வச்சுக்கோயேன் டெய்லியும் உனக்கு இதே டார்ச்சர் தான். உன்னை கூடி சீக்கிரம் நானே கில் பண்ணிடுவேன். உயிர் வேணும்னா வேண்டாட்ட என்ன சொல்லுவியோ எது சொல்லுவியோ தெரியாது, இப்போவே கால் பண்ணிட்டுறேன் சொல்லிவிட்டு ஓடிடுத அப்படிங்கிற மாதிரி அந்த டேயோட ஹவுஸில் லேண்ட்லைன் இருக்கும்ல அதில் கால் பண்ணுறாரு. ஏர்போர்ட்டுக்கு போகிற டேயோட டேடுக்கு இந்த மாதிரி கால் பண்ணி பேசுடா டாகு அப்படிங்கிற மாதிரி திட்டவும் டே அடித்த அடியில் அவன் அப்படியே நான் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு அதர் கம்பெனிக்கு கொடுத்தேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டேயை பார்த்து பயந்து சொல்கிறான். என்ன டே சும்மா நார்மலாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹேண்ட்ஸில் வர ஒரு நைஃப் அந்த ஆண்டி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க பிள்ளைக்கு. அந்த நைஃபை கரெக்டாக அந்த பசனோட நெக்கில் வச்சபடியே பேச சொல்கிறாரு. எங்கே அடித்தவன் கில் பண்ணிடுவானோங்கிற பயத்தில் அவ்வளோ உண்மையை சொல்லிடுமா. அப்புறம் டே வந்து நைட்டு வெளியெலாம் போகல, அதர் பர்சன்ஸ் கூடலாம் போகல, ஹவுஸில் தான் இருக்கிறான், நான் வேணும்னே தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அந்த மாதிரிலாம் பண்ணேங்கிற மாதிரி அப்படின்ட்டே எக்ஸ்ட்ரா நிறைய விட்ட வர சொல்லி கொடுத்துருப்பாரு. அதையும் கரெக்டாக இப்படி பேசின அடுத்த செகண்டு நம்மகிட்டே அந்த காலை கட் பண்ணால் உன்னோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து அப்படியே ஓடிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆனாட்டையா என்னடா என்ன மிரட்ட பிரியா இட்டு நடியை வாங்கி மறுபடியும் மிரட்டுறேன்னா உனக்கு வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமேங்கிற மாதிரி அந்த நைஃபை வச்சு கட் பண்ண போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு இல்லை என்னை எதுவும் பண்ணிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பாடி கார்டு அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போயிடுவானா இந்த மாதிரி வெளியே போனோம். அந்த கோவத்துலேயே நம்மகிட்டே நேராக கிளிப்புக்கு வந்துருப்பார். அதே டென்ஷனில் அதே டிப்ரெஷன் மூமெண்ட்லேயே இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜிமினா தான் சரி விட்றா என்னடா விட்றானுங்கிறேன், ஏன் டேடு தானடா ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், அதுக்காக நான் சொல்ல வர்றது கூட கேட்காமலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலில் டென்ஷன்லேயே பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அதே கிளப்புக்குள்ளே தான் நம்ம ஜங்குக்கும் என்ட்ராகிறாரு. ஜங்குக் மட்டும் என்ட்ராகி அந்த ஜங்குக்கோட கசின் ப்ரோ இங்கே வந்துருப்பாம்பளுக்கு அவனை ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம ஜங்குக்கு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்துருந்தா அந்த கிளப்பு முழுக்க நம்ம கசின் ப்ரோவை தேடிட்டு இருப்பார். அந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். கசின் ப்ரோ தான் சும்மா இல்லாமல் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க போதையில் டே பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு ஹலோ ஹேண்ட்ஸம் பாய், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிற, நம்ம ஏன் ட்ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸ்கிப் பண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்க டேட்டை ப்ராப்ளம் பண்ணுவான். அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் காண்டில் இருக்க நம்ம டேட்டம் அப்படியே திரும்பி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் என்ன அந்த மாதிரி பார்க்குற, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா உன்னோட ஃபேஸ், ஆனால் ஏன் தான் இந்த மாதிரி கோவமாக முறைக்கிறேனே தெரியல, இந்த லுக் மட்டும் நல்லா இல்லை, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே வச்சுருக்க அந்த கிளாஸை எடுத்து இவன்
குடிப்பான். ஆனால் அந்த ட்ரிங்கை குடிக்கிறத பார்த்துட்டு ஏன்டா டே ஹவுஸில் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கிளப்பில் ஃப்ரீயாக இருக்கலான்னு வந்தா கடுப்பேட்ட வண்டி அடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து அந்த பையனை ஸ்லாப் பண்ண ஐயையோ செத்தியோண்டு ட்ரிங்கு குடிச்சிட்டுக்கு அடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் கட்டு அந்த பர்சன்ட் தேடி வந்து நம்ம ஜங்குக்கிட்ட நோட் பண்ணிட்டு வேகமாக வந்து நான் அந்த கசின் ப்ரோவை கிரிப் அப்படி இந்த மாதிரி பிடிச்சான். இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு டேயோட கிஃப்ட்டை வேற உடச்சிட்டாருல அந்த மூமெண்ட்டுக்கும் இப்போ கசின் ப்ரோவை அடித்த மூமெண்ட்லேயும் எங்காண்டாக்கி ஏன்டா டே என்ன திமிருந்தா என் ப்ரோவை அடிப்பேன் டே உன் ப்ரோவுக்கு மணி கொடுத்து கூட அனுப்பலையாடா அவன் ஏன் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டான்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட ஃபைட் பண்ண 2 பேருக்குள்ளேயும் ஃபைட்டு கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஆகி நம்மகிட்டே காண்டிலேருந்து ஜொங்குக்கு அடிக்க போகிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு அப்படியே திருக்கி வளைச்சி நம்மகிட்டே லாக் பண்ணபடி பேக்கப் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம ஜிமினாடான் டேபிளுக்கு அடியில் போய் உட்காந்துருக்காரு. சீனியர் மட்டும் நம்மளை பார்த்தாரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்த அடுத்த செகண்டு நம்ம ஜிமினை ஒளிஞ்சிருந்துருப்பாரு. இந்த மாதிரி லாக் பண்ண பொசிஷனில் நம்மகிட்டே வந்து அந்த லாக்கை பிரேக் பண்ணதுக்கும் செமையை ட்ரை பண்ணுவாரோ. ஆனால் பட்டு நம்ம ஜங்குக் கிரிப்பை பிடிச்சிட்டு எங்கே பாரு உனக்கு மட்டும்தான் ஃபைட் பண்ண தெரியும், 8% 7 அடித்து தூக்கி போட தெரியும்னு மட்டும் திங்க் பண்ணாத. இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸுக்குமே ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தெரியும். அதனால ஹேண்ட்ஸ் லெக்கலாட்டியும் அப்படியே அமைதியாக ஹோல்ட் பண்ணபடியே வச்சுக்கணும். உன்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நீட்டுன எல்லாத்தையும் ஃப்ராக்சர் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்கு கசின் ப்ரோவை கூப்பிட்டு போனோம். இந்த மூமெண்ட்டு நம்ம வீக்கு பிடிச்சிருக்கு. இப்படி பிடிச்சிருந்தா இப்படி வெளியே போகிற நம்ம ஜொங்கு கூட பைக் முன்னாடி வந்துட்டு ஹேண்ட்ஸ் லெக்கெல்லாம் முறைச்சிடுவியா, எங்கே முறிச்சிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே நம்ம ஜொங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தோம். ஜொங்குக்கு வந்து நம்ம டேயை பிடிச்சி ஃப்ளோரில் தள்ளி விட்டுட்டு அங்கே 2 பைக் எடுத்துகிட்டு போயிடுவாரா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் தான் கிளப்பில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணபடியே நம்ம டே உட்காந்துருந்தோம். டே பக்கத்தில் கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு வந்து உட்காந்துட்டு டேயோட ஃபேஸில் ஐஸ்க்கு முன்னாடி கிடக்கிற அந்த ஹேர் எல்லாத்தையும் காட்டுக்கு பின்னாடி வைப்பாரா. இந்த மாதிரி வச்சா நம்ம டே ஷாக் ஆகி ஜொங்குக்கு நோட் பண்ணால் என்னட்ட திங்க் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும் என்ன பண்ணாவ ஹேரடாக எடுத்து விட்டாவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஆனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்துட்டான். இவன் என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பக்கத்தில் உரசினப்படி உட்காரவும் டே அப்படியே நிமிட்டு நம்ம ஜொங்குக்க பார்க்குறாரு. அதான் அவ்வளோ டேஸ்க்கு இருக்குல்ல, ஏன் என்னை இடிச்சிட்டு உட்காருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்டா என்னடா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன். நானும் சரி 6 மந்த் ஆயிடுச்சு, கிஸ் பண்ணிவிட்டேன், ஹக் பண்ணிவிட்டேன், எப்படி இல்லாமல் உன்ட்ட ப்ளே பண்ணிவிட்டேன், ஏதோ ஸ்ட்ரேஞ்சரை பட்ட மாரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிற மாரி நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட நம்ம ஜொங்குக்கு யோசிக்கல. டே அப்படியே தூக்கி அவரோட தைசில் உட்கார வைக்கவும் டேக்கு செம ஷாக் ஆகி ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன உட்காரதுக்கு சீட் இல்லைன்னு சொன்னாவளா அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனேன். ஆனால் பட் பேபி என்ன பண்ண சொல்கிற உன்னை அப்படியே தூக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கணும்னு போல தோணுச்சு, அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே தைத்தில் வச்சபடி டேயோட ஹெட்டை கிரிப்பை பிடிச்சி லிப் லாக் பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணோம். டே வந்து ஜொங்குக்கிற டெஸ்ட்டில் பயங்கரமாக அடிக்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி எப்போ பட்டாலும் கேஸ் பண்ணுறேன், என்னை விடுறா, நான் ஒன்றும் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம டே இப்படி அடிப்பாரா அந்த மாதிரி அடித்தான். டேயை வந்து அப்படி விட்டுட்டு அப்படியா என்னை நீ லவ் பண்ணல, சரி ஓகே நீ நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அங்கேருந்து எழுந்து போயிடுவார். அந்த மாதிரி எழுந்து போனால் அதேமாரி ஒரு 1 வீக் ஆகுது. டேயெல்லாம் இப்போ நம்ம ஜொங்குக்கு தேடி வரல, எப்போதுமே டே பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறது, கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறதுன்னு ப்ளே பண்ணிட்டு இருந்தார் நம்ம ஜொங்குக். 1 வீக் ஆகியுமே நம்ம டேயை பார்க்கவே வரலையா. டேக்கு ஒரு மாடி ஆகுது. இந்த மாதிரி ஒரு மாடியான காலேஜ் முழுக்க நம்ம ஜொங்குக்கு டே இப்போ தேடுறாரு. எங்கே போனான் ஜொங்குக், 1 வீக் ஆயிடுச்சு, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா, பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் பண்ணணும்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு எங்கடா போனானுங்கிற மாதிரி தேடிக்கிட்டே வருவார். அந்த மாதிரி தேடிக்கிட்டே வந்தோம். காலேஜில் எல்லா பக்கத்துலையும் தேடுறாரு. டே தேடுறத நம்ம ஜொங்குக்கு நல்லாவே நோட் பண்ணிவிட்டு டேக்கு முன்னாடியே வரமாட்டார் அந்த டே முழுக்க. இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம டேடம் ட்ரிங்க் பண்ணபடியே ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஜொங்குக்கு பார்க்கலங்கிறதுல பியா டேயா கிடையாது பியாவே ட்ரிங்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி முழுக்க நம்ம ஜொங்குக்கை பார்க்கவே இல்லை. ஜொங்குக்கை நம்ம தான் கொஞ்சம் ஹேட் ஆக்கி திட்டி அனுப்பிட்டோம்.
பாவம் நம்ம பேசுனதெல்லாம் ஹேட் ஆகிட்டான் போலுக்கு. இப்போ எப்படி நான் ஜங்குக்கிட்ட சாரி கேட்க அப்படிங்கிற மாரி புலம்புனபடியே ட்ரிங்க் பண்ணபடியே நம்மகிட்டே ரோட்டில் நடந்து வந்தா டேயோட பைக்கை தள்ளினபடியே தான் ஜிமினா பேக் சைடில் வந்துட்டுருப்பாரு. ஏன்னா பைக்கில் பெட்ரோல் இல்லை, அதனால நம்மகிட்டே சோகத்தில் லவ் ஃபெயிலியரில் ஜங்குக்கு பார்க்க முடியாத மூமெண்ட்டில் இப்படி ட்ரிங்க் பண்ணபடியே நடந்து போவாரா அந்த மாதிரி பண்ணோம். டே லூஸு பையில் பைக்கை நானாடா சிங்கிளாக தள்ளணும், பைக் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமாடா, நார்மல் பைக்கை வச்சுக்கன்னா கேட்குறியாடா, முடியலடா, நின்னுடா, ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கட்டிக்கிட்டே வந்தேன். ஆப்போசிட்டில், அதாவது நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜங்குக்கு ஒரு கேர்ள் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. அது நம்ம ஜங்குக் கூட சிஸ்டர் தான். அந்த கேர்ள் கிட்ட நின்று பேச நம்ம வீக்கி ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை அப்படியே அந்த ரோட்டில் போட்டு உடைச்சிட்டு நேராக ஜங்குக்கிட்ட போய் நிற்பாரா இந்த மாதிரி நின்னோம். அந்த கேர்ளும் நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆனால் நம்ம வீ பாட்டை அடுத்த செகண்ட் ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசல, டக்குன்னு கிஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணதை பார்த்துட்டு அந்த கேர்ளு ஷாக் ஆனா பைக்கை தள்ளிட்டே வந்தார்ல பேக் சைடில் ஜிமினா, அவர் அதுக்கு மேலே ஷாக் ஆகி பைக்கை அங்கேயே போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ட்ரீக்கு பின்னாடி போய் மறைஞ்சிப்பாரு. இவன் சும்மாவே இருக்க மாட்டான் நம்மளுக்கே, சீனியர் சும்மா இருந்தாலும் இவன் எப்போ பார்த்தாலும் சீனியர்கிட்ட என்ன ப்ராப்ளம் பண்ணுறான்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இந்த மாதிரி ட்ரீக்கு பின்னாடி போய் மறைஞ்சான். ஜங்குக்கு அப்படியே வீ பிடிச்சிட்டல்னா, ஏன்டா ஏன் எதுக்காக இப்போ கிஸ் பண்ணால் பிரேக் பண்ணுற, எங்கே பாரு ஜங்குக், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி போதையிலேயே நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி வளருதாரு. இந்த மாதிரி வளரணும், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, பைத்தியம் மாதிரி வளரிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணாங்க, கேஸ் தானே பண்ணாங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி போதையிலேயே நம்ம ஜங்குக்கிட்ட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எவ்வளோ கேஸ் வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாரி இந்த மாதிரி பேச வரா டேனுங்கிற திங்கிங்லேயே பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசுனா அடே நீ தேவாங்க கிடையாதுடா, இப்போ வீடா இந்த மாதிரிடா பேசிகிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வீ நடந்துக்கிற மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு காண்டாகி நம்ம வீயை பிடிச்சி தள்ளி விட்ருவாரு. பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்காதுன்னா, உன்னை மாதிரி ஒரு பர்சன்ட்டை எவன்டா லவ் பண்ணுவான், எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஓகே, அந்த பர்சன்ட்டும் நானும் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் மூவ் ஆன் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த கேர்ள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். அப்போ என்கிட்ட காலேஜில் ஃபேக்காக ட்ராமா பண்ணுறியாடா, ரிலேஷன்ஷிப்லலாம் வர இருந்தியா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு காண்டலே அந்த ரோட்டில் உட்காந்துருந்து நம்மகிட்டே அழ ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அழுதா ஜிமினாடா ஏன்டா இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பார்த்தியாடா காலேஜில் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா ஏதோ உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரைக்கும் போயிட்டேன்னு சொல்கிறான்டா, சரி காலேஜில் போய் பார்த்துக்கலாம்டா, இனி என்னை தேடி வரட்டு, ஏன்டா என்னை தேடி வந்தேன்னு சொல்லி நான் அவனை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து அப்படியே எழுந்து போனா, டே அப்போ பைக் வேண்டாமா, பைக்கை தூக்கி டூராக போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேகத்துக்குள்ள ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகுவாரா. இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா டேயோட டேடு ஹால்லே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான் டேயோட டேடை கூட கவனிக்காமல் வேகமாக போகிற மூமெண்ட்டு நம்ம ஆன்ட்டி நோட் பண்ணிட்டு டேயாங் டேடுடா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். கிம் ட்ரியாங் அப்படிங்கிற மாதிரி டேடு கூப்பிடாவும் யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம திருமணம் கீழே இறங்குறீங்களா டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதே மாதிரி என்ன ட்ரிங்க் பண்ண போட்டியிலே கீழே வர அந்த மாதிரி வந்தான். இப்போ டேயோட டேடு தான் என்னெல்லாமா நீ சொன்ன, ஹவுஸ் விட்லாம் வெளியே போக மாட்டேன்னா, இது என்ன மாதிரிடா லுக்கு, இப்படி லுக்லையாடா போவேன், ட்ரிங்க் பண்ணியிருக்கியாடா, ஸ்மோக்லாம் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக திட்டி நம்ம டேயை திட்டம் ட்ரிங்க் பண்ண போட்டிலையும் ஜங்குக்கு வர அப்படி சொல்லிட்டு போயிருப்பார்ல அந்த காண்டுலையும் நீலாம் ஒரு டேடாடா, என்னடா எப்போ பார்த்தாலும் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, மாம் இந்த பிளேஸில் இருந்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ லவ் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியுமா, நீ டெட் ஆகி என் மாம் இந்த பிளேஸில் இருந்திருக்கலாம், அதுக்கு பதிலாக காடி என் மாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சும்மா எந்த நேரமும் கிளாஸ் ப்ரொஃபஸர் மாதிரி லெக்சர் எடுத்துக்கிட்டே இருக்கிற, என்னைக்காவது டேயாங் நீ சாப்பிட்ற ஃபுட்டில் சால்ட் இருக்கான்னு கேட்டிருப்பியா, நீ சாப்பிட்டா அது கரெக்டாக இருந்தால் அதை அப்படியே எடுத்து நான் சாப்பிடணும், நீ போடுறத எடுத்து அப்படியே நான் போட்டுக்கணும், என்ன மாதிரி டாடா நீ, எனக்கு ஒன்று பிடிச்சா அதை நான் வாங்கி சாப்பிடக்கூடாதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் சாப்பிடணுமா, ஃப்ரீடமே இல்லைடா, என்னமோ இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட ஒரே ஒரு சண்டா, உன்னோட மொட்டை வேர்ல்டுக்கும் அந்த கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட மொட்டை வேர்ல்டுக்கும் நான் தான் நெக்ஸ்ட்டு கிங், ஆனால் பட் நான் ஒரு பூர் பாய் மாதிரி காலேஜுக்கு போயிட்டு வரேன், அங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம் என்னை எவ்வளோ புள்ளி பண்ணுறாங்க தெரியுமா, அவ்வளோ ரிச்சான பர்சன் காலேஜில் எப்படிடா நீ படிக்கிற, உனக்கு எங்கேருந்துடா மணி கிடைக்குது,
பூர் பீப்பிள்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போக வேண்டியதுன்னுட்டு என்னை விட கீழே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரும் என்னை எவ்வளோ இன்சல்ட்டாக பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட எனக்கு பிடிச்ச மாட்டி நான் வேறு பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் ஏன் நான் லைஃப்பை வாழணும்? இப்போ என்ன பனிஷ் பண்ண போகிறீங்களா? என்னத்த வச்சு பனிஷ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாரு. அந்த ஸ்டிக் எடுத்து டேயை பயங்கரமாக அடிக்கிறாரு. இப்படி அடிக்கிறத பார்த்துட்டு கிம் ரொம்ப ஷாக் ஆனா, போடுமா பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சா? இவ்வளோ தானே உங்கள் பனிஷ்மெண்ட்? டேடு மாதிரி இருக்க எப்போ நீங்கள் பிஹேவ் பண்ணி திங்க் பண்ணுறீங்களோ அப்போ நான் ஒழுங்கான சன்னாக நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்டிக்கை அப்படியே ஹேண்ட்ஸாலேயே பீஸாக உடச்சி எரிஞ்சிட்டு நேராக ரூமுக்கு போயிடுவாரா அந்த மாதிரி போனால் ஐயோ இந்த டீ ட்ரிங்க் பண்ண வேகத்தில் என்னெல்லாமோ பேசிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்ட்டி நோட் பண்ணோம். டேயோட டேட் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட அப்படியே எழுந்து அப்புறம் தான் திங்க் ஆகுது டேடு வந்துட்டு டேடை திட்டுனதுங்கிற மாதிரி எல்லாம் திங்க் ஆகி காலேஜுக்கு ஃபுல்லாக ரெடியாகி அந்த நார்மல் ட்ரெஸ் அந்த லுக்லேயே கரெக்டாக கீழே வந்துட்டு நம்ம டேயோட டேடை பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தோம். நம்ம டேயோட டேடு டே வந்து அடுத்த செகண்டு எதுவுமே பேசாமல் அந்த ஆண்டிக்கிட்ட கம்பெனியில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போவாரா அந்த மாதிரி போனோம். கரெக்டாக கிம்முக்கு முன்னாடி நம்ம டே வந்துட்டு டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடவும் நம்ம டேயை மொத்தமாகவே இக்னோர் பண்ணிட்டாரு. இக்னோர் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸ்லேருந்து வெளியே போனால் டேக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அவசரப்பட்டுட்டே டேயா இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண இதில் கோவமாக இப்படியா டே டேடை பிடிச்சி திட்டுவேட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டென்ஷன்லேயே காலேஜுக்கு வந்தால் காலேஜில் நம்ம ஜொங்குக்கை வந்து இப்போ நம்ம டே பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜொங்குக்காவே வாலண்ட்ரியம் டேயை தேடி வருவாரா அந்த மாதிரி வந்தால் ஜொங்குக் திட்டிட்டு போயிருப்பார்ல எனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிருப்பார்ல. அந்த மூமெண்ட்டில் ஜொங்குக்கையும் பிடிச்சி நம்ம டே திட்டிடுவார். இப்படி திட்டுற மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டேய் வாயை முட்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ மட்டும் இல்லை வாயை முட்றா ஏதோ பாய் ஃப்ரெண்டு இருக்குன்னுலாம் சொன்னலடா அப்போ பாய் ஃப்ரெண்டு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கோ ஏக்கடா தேவையில்லாமல் என்ன தேடி வர ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க போயிட்டானோ அப்படிங்கிற மாரி சொல்லி ஜொங்குக்கே அதே மாரி கோர்ட்டில் திட்டிட்டு நேராக அங்கேருந்து போனால் நம்ம ஜொங்குக்கு தான் செம்ம டென்ஷனில் நம்ம இது எல்லாத்தையும் வீக்கிட்ட தானே பேசணும் ஆனால் இது எப்படி எல்லாம் டேக்கி தெரிஞ்சிச்சுங்கிற மாரி சொல்லிட்டு அந்த குழப்பத்திலே உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி குழப்பத்திலே உட்காந்துருந்தேன். இப்போது நம்ம சுகாடா உன் குழப்பத்தை எல்லாத்தையும் சீக்கிரம் கிளியர் பண்ணிடலாம்டா நீ அடிக்கடி விஏ எங்கே பார்ப்ப அப்படிங்கிற மாரி கேட்கவும் விஏ எங்கே பார்ப்பேன்னா அந்த கிளப்பு டே எப்போ பார்த்தாலும் போவார்ல ஒரு கிளப் அந்த கிளப்போட நேமை சொல்கிறாரு. நான் எந்த பிளேஸில் பார்த்தாலும் அவன் அந்த கிளப்பில் தான் ஃபஸ்ட்டு பர்சண்டாக இருக்கிறான்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும் அப்போ இன்றைக்கி அந்த கிளப்புக்கு போவோம் டெய்லியும் போவோம் அந்த விஆர்ங்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் சரிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணோம். இப்போ நம்ம ஜிமினா தான் டே பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டிருக்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா உன் கோவத்தில் நைட்டு என்னன்னா உன் டேடா அந்த மாதிரி திட்டிருக்கேன் இப்போ என்னன்னா உன்கிட்ட பேச வேண்டிய ஜொங்குக்கு எப்படி ஹேட் ஆக்கி திட்டிட்டு போயிட்டேன் இப்போ எப்படிடா நீ போயிட்டு ஜொங்குக்கிட்ட பேச முடியும் நான் பேசுனதெல்லாம் தப்புன்ட்டு ஏன்டா அங்கே பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற எங்கள் பாரு எனக்கும் நல்லா தெரியும் உனக்கு ஜொங்குக்கு எவ்வளோ பிடிக்குன்ட்டு நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இப்போவே போய் ஜொங்குக்கிட்ட சாரி கேளு அதெல்லாம் என்னால் முடியாது டேயா சொன்னால் புரிஞ்சுக்கோ ப்ராப்ளத்தை பெருசாக்காத இப்போவே போய் ஜொங்குக்கிட்ட நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டிருப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயுமே நேராக வந்து நம்ம ஜொங்குக்கு தேடி தான் வராரு. சாரி கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு தேடி வந்தால் ஜொங்குக்கு சுகா கிட்ட பேசிக்கிட்டு கிளாஸ் ரூம் வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு முன்னாடி கரெக்டாக வந்து நம்ம டே நிற்பாரா இந்த மாதிரி நின்னோம். டே அப்படியே நம்ம ஜொங்குக்கு பார்க்குறாரு இந்த மாதிரி பார்த்தா சுகா அப்படியே கிளாஸ் ரூம் போனால் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு எம்னா வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சாரி ஜொங்குக் எதுக்கு சாரி அது நான் ஏதோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரி நான் ஹாஷாக திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே போ இப்போ கிளாஸ் ரூமுக்கு ஆனால் ஜொங்குக் அதான் போ சொல்லிட்டோம்ல ஜொங்குக்கு இன்னும் என் மேலே கோவமாக இருக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேச வந்தால் எனக்கு கிளாஸ் ரூமில் நிறைய ஒர்க் இருக்குது நீ உன் கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேய் அங்கே விட்டுட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு போ வர மாதிரி போனோம். டே வேகமாக வந்து நம்ம ஜொங்குக்கை பேக்கப் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. நான் ஏதோ கோவத்தில் தெரியாமல் அந்த மாதிரி பேசிட்டேன் சாரி அதுக்காகலாம் என்ன திட்டாத அப்படிங்கிற மாதிரி இப்படி ஹக் ஹக் பண்ணி க்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணோம். அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸில் வர டீர் எல்லாத்தையும் நம்ம ஜொங்குக்கு வைட் பண்ணி விட்றாரு. ப்ளீஸ் நான் வேணும்னே அந்த மாதிரிலாம் பண்ணலை சாரி
சாரி அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே கிளாஸ் ரூமுக்கு போ டைம் ஆயிடுச்சு. ப்ரொஃபசர் பிறகு உனக்கு பனிஷ்மெண்ட் குடுப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்ப என் மேல உனக்கு கோவம் இல்லல்ல? கோவம்லாம் இல்லல்ல. கிளாஸ் ரூமுக்கு போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவரோட கிளாஸ் ரூம் போக சொல்லிட்டு ஜங்குக் அவரோட கிளாஸ் ரூமுக்கு வருவாரா. இப்போ அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நம்ம ஜோகாவும், நம்ம ஜங்குக்குமே கிளப்புக்கு தான் போறாங்க. ஆனா பாட்டு நம்ம டேயோட டாடி இப்போ ஹவுஸ்ல இருக்காரா. டேயோட டாட்ட ஃபைட் பண்ண மூமெண்ட்டுக்கு டேயோட டாட்ட சாரி கேட்கறதுக்கு நம்ம டே ட்ரை பண்ணுறாரு. டாடிக்கிட்ட பேசலாங்கிற மாரி எவ்வளோ ட்ரை பண்ணாலும், டாடு முழுக்க முழுக்க இப்போ நம்ம டேய மொத்தமா இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்கு ரொம்ப ஒரு மாரி ஆகுது. இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாரி ஆகுற அந்த மூமெண்ட்டில் இப்போ காலேஜில் காட்டுனா, காலேஜில் நம்ம டேய் தான் நேரா கிளாஸ் ரூம்லேருந்து ரன் பண்ணபடி கேன்டீனுக்கு ஓடிக்கிட்டு இருப்பாரா, அந்த மாரி ஓடிக்கிட்டு இருந்தா, ஓடிக்கிட்டு இருக்க டேவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக் அவரோட கிளாஸ் ரூமுக்குள்ள தூக்குவாரா, அந்த மாரி தூக்கினா, என்ன எங்கள் மரம் ஓடி வந்துட்டே இருக்காங்கள அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளாஸ் ரூம்குள்ள நோட் பண்ணோம். ஜங்குக்கு இப்படி பிடிச்சிருக்க மொமெண்ட்டை பார்த்துட்டு, சரி சரி நீ உன் பாய் ஃப்ரெண்டு கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணு, நான் என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட போகிறேங்கிற மாரி ஜிமினா நேராக சுகா கேண்டீனில் தானே இருப்பார், அங்கே போவார். அந்த மாரி பண்ணோம். என்ன பண்ணுற ஜங்குக், எப்படி பிடிச்சிருக்க, இப்போ விடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜங்குக்கிட்ட பேசினோம். ஜங்குக் அப்படியே டேயை வாலில் லாக் பண்ணபடி, என்னடா ஓகே பண்ணியாச்சு, சாரி கேட்டேன், அப்புறம் இந்த ஜங்குக்கை பார்க்கவே வரல அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு நம்ம ஜங்குக் டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுவார். அந்த மாரி பண்ணால் ஜங்குக் என்ன மாதிரி ப்ளே பண்ணுற, இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாத, நீ முதல்ல தள்ளிப்போ, நான் கேன்டீனுக்கு போகணும் அப்படிங்கிற மாரி சொன்னேன். அதெல்லாம் முடியாது, உனக்காக தான் நான் கிளாஸ் ரூம்லேயே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்ன விட்டுட்டு கேன்டீனுக்கு வர போவியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்கிறாரு. டேயுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டே ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி ஐ லவ் யூ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லி மவுத்தை க்ளோஸ் பண்ணதுக்குள்ளே நம்ம ஜங்குக் அப்படியே லிப் லாக் பண்ணுவார். அந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். ஜங்குக் லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே இன்னும் டைட்டாக நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணி 2 பேருமே பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாங்க. டேயுமே பேக் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி 1 வீக் அப்படியே மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஜங்குக்கும் டேயுமே மடிலாம் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் இப்போ காலேஜ் முடிஞ்சு ஹவுஸ்குள்ளே நம்ம டே என்ட்ரு ஆகுவாராம். டேயோட டேடு வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டேடுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற மாதிரி போனோம். அந்த ஆன்ட்டியோட நேமை சொல்லி கட்டி கூப்பிட்டு, தேவையில்லாமல் தேர்ட் பர்சன்ஸ்லாம் எனக்கு இந்த ஒர்க்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க லைஃப்பை அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால் போட்டும், அந்த டேடு இருக்கிற பிளேஸில் மாம் இருந்தால் எவ்வளோ லவ் கொடுக்கணுங்கிறது இந்த டேடுக்கு சுத்தமாக தெரியல, மாமா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் பொழுக்குனுங்கிற மாட்டி நம்ம அதெல்லாம் திட்டிருப்பாராடா அப்படியே சொல்லி காமிச்சு டேயோட டேடு திட்டிட்டு அங்கேருந்து எழுந்து போனோம். டேக்கு ரொம்ப கோவமாகி நேராக கிளப்புக்கு வந்துருப்பாரு. இப்போ அதே கிளப்பில் தான் நம்ம ஜங்குக்கும் சுகாவும் என்ட்ராகிறாங்க. இன்னைக்காவது அவன் வருவானாடா அப்படிங்கிற மாரி சுகா கேட்கவும், எனக்கு என்னடா தெரியும், வாடா போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளப்புக்குள்ள என்ட்ரானா நம்ம விஏ உட்காண்ட்ருக்கார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அண்டா இருக்கான் பாருடா வி அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆனால் பார்க்க டே மாதிரியே இருக்கானடா. நானும் ஃபஸ்ட்டு டே பார்க்க சொல்ல டேன்னு தான் நினச்சி திங்க் பண்ணேன், ஆனால் டேக்கும் இவனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஏ எப்படியாவது ஃபாலோ பண்ணி திருணுங்கிற மாதிரி சுகாவும் ஜங்குக்கும் இந்த மாதிரி திங்க் பண்ணேன். மீன் 2 பேரும் தான் அங்கே உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம டேயை மட்டும்தான் நம்ம ஜங்குக்கும் சுகாவும் நோட் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினா தெரியல. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு, சரிடா டென்ஷன் ஆகாதடா, டேடுன்னா அப்படி தான்டா, கோவமாக வேகமாக திட்டுவார், நான் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறேன், ஃபீவர் இந்த மாதிரி கொஞ்சம் ஹவர்ஸ் நீ பெட்டில் படுத்துக்கோ, ஃபீவர் தான் வந்துடுச்சுன்னு டேடு கோவத்தை நான் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறாரு, நிஜமாலுமாடா ஃபீவர்னு சொன்னால் வேகமாக வந்து என்கிட்ட பேசிடுவாரா அப்படிங்கிற மாரி கேட்கவும், கண்டிப்பாக டேடு உருகிடுவார்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அப்படி எழுந்துக்கிட்டா டே அவன் எழுந்துக்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கும் சுகம் அப்படியே அவங்க இருந்து சேர்லேருந்து எழுந்துக்குப்பாங்க. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டான் நம்ம வியோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டபடி நம்ம ஜிமினா அப்படி திரும்புவாரா, இந்த மாதிரி திரும்பினோம்
மீன் 2 பேரும் இந்த பிளேஸில் போட்டு நம்ம ஜங்குக்கு சுகம் ஷாக்கானா கரெக்டாக பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு மீன் 2 பேருமே வராங்க. 2 பேருமே ப்ராப்ளம் பண்ணபடி தான் பேசுகிறாங்க. ஏன் மீனே சில டைம் 2 பேருமே ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணா என்னடா ஓவராக கட்டிக்கிட்டே இருக்கேன் பைத்துக்கு ஓவராக கட்டாத நெக்ஸ்ட் டே மார்னிங் சுகா ஹயாங்கிட்ட போய் ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம மிராட்ட இது மொத்தத்தையுமே நம்ம ஜங்குக்கு அவரோட மொபைலில் வீடியோவாக கேட்சப் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம டேட்டை உனக்கு ஏதாவது டியூன் ப்ரதர்ஸ் இருக்காங்களா, நான் வீங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட்டை நான் பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கான்ட்டையா, அவன் பார்க்க கொஞ்சம் உன்ன மாதிரி இருக்கிறான், உனக்கு ட்வின் பிரதராக இல்லை கசினாக இருப்பானோன்னு டவுட்டாக இருக்குது, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது பிரதர் இருக்கானாங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நிறைய டைம் கேட்டிருப்பாரு. அப்போல்லாம் எனக்கு யாருமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பார்ல அந்த மொமெண்ட்டுக்கு. இப்படி வீடியோ மட்டும் கேட்சப் பண்ணிவிட்டு ஜங்குக்கு செம்ம கோவம். வியோட அந்த கேரக்டர் அதாவது நம்ம செம்ம பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கோவத்தில் இவரோட ஹவுஸுக்கு பண்ணோம். இந்த மாதிரி ஜங்குக்கு ஷோவும் பார்த்துட்டு போனது கூட தெரியாமல் மீன் 2 பேரும் அவங்களோட ஹவுஸுக்கு பண்ணோம். நேராக நம்ம ட்ரிங்க் பண்ண போர்டையில் டேயோட டேடோட ரூம் டோரை பயங்கரமாக நாக் பண்ணுவார். இந்த மாதிரி நாக் பண்ணோம். ஆன்ட்டிடா என்ன ப்ராப்ளம் பண்ணுற ட்ரிங்க் பண்ணிவிட்டு, ஆன்ட்டி எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, டேடை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேடு ஹவுஸ்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த டேடுக்கு கொஞ்சம் கூட இந்த மேலே லவ்வே கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஹவுஸ்லேயே இருக்கிறது கிடையாது, ஏன் மேலே லவ் காட்டுறதை விட்டுட்டு பிஸ்னஸ் 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 எல்லாம் பிஸ்னஸ் அந்த பேப்பர்ஸ் பின்னாடியே ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஓங்கி ஒத்து கேக்குதான் அந்த ரூம் டோரை இந்த மாதிரி கேக் பண்ணிவிட்டு எனக்கு மேலே லவ் காட்ட யாருமே இல்லைடா இந்த வேல்டில் அப்படிங்கிற மாதிரி நேராக அவரோட ரூமுக்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்துப்பார். ஆனால் இந்த பிளேஸில் டேயோட டேட் அவரோட ரூம்லேயே தான் இருந்திருப்பார். டே கத்துனது எல்லாமே அவருக்கு கேட்டுருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ரூம்குள்ளே என்ட்ரானா ட்ரிங்க் பண்ண போட்டியில் செம்ம டென்ஷனில் புலம்புனபடியே படுத்திருக்க மூமெண்ட்டை டேயோட டேடை நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணா, என் மேலே ஃபேக்கான லவ் காட்ட வராதிங்க, தேவையில்லாமல் யாராவது லவ் காட்டினீங்க நான் காண்டாயிருவேன் அப்படிங்கிற மாரி தீத்திட்டு டேயோட டேடோட ஹேண்ட்ஸை தட்டி விட்றாரு. இந்த மாதிரி விட்டான் பெட்ஷீட்டை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி பக்கத்துலேயே டேயோட டேடு உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிடு. மார்னிங்கே நம்ம எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் டேயோட டேடோட ரூமை தான் நோட் பண்ணுறாரு. ஹால்லையும் டேயோட டேட் இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி நேராக காலேஜுக்கு போவார். அந்த மாதிரி காலேஜுக்கு போனால் ஜங்குக்கு தேடி இப்போ நம்ம தான் போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜங்குக்கு அவரோட கிளாஸ் ரூமில் தான் சுகா கிட்ட பேசிகிட்டே இருந்தான். கரெக்டாக அந்த கிளாஸ் ரூமுக்கு லேட்டாக என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆகுறத பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு காண்டாகிட்டு காண்ட்லேயே நோட் பண்ணோம். ஜங்குக்கு பக்கத்தில் நம்மகிட்ட உட்காரலான்ங்கிற மாதிரி வந்தான். சுகாவா எனக்கு கேன்டீனில் ஒரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்துக்கிட்டான். டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு ஜங்குக், கேன்டீனுக்கு போகிறீங்களா, நானும் வரேனே உங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண மாட்டான். அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு ஹோல்ட் பண்ணாமல் தட்டி விடுறாரு. என்னாச்சு ஜங்குக், என்னாச்சு, கோவமாக இருக்கீங்களா, என்னவா இருக்கும், ஏன் மேலே கோவமாக இருக்கிறீங்க, நேற்று ஈவினிங் கூட நம்ம ஃபைட் எதுவும் பண்ணிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு முன்னாடி நின்னா தள்ளி போட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் மேலே ஏன் கோவமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கேட்பாராம். வழியை விட்டு தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை டைட்டாக மட்டும் ஹக் பண்ணிவிட்டு அப்படிலாம் எங்கேயும் நான் போக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிரிப் அப்படி பராண்ட மாதிரி பிடிச்சேன். விழுங்க மரியாதையாக தள்ளிப்போ என்னை விட்டு தள்ளிப்போ, இல்லைன்னு வச்சுக்கோ என்ன மாதிரி உங்ககிட்ட நடந்துப்பேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா என்ன மாதிரி சொன்னான். வீணு சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணான். என்ன சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுருந்த எப்படிடா வெளியே வந்தான்னு பார்க்குறியா, இப்படி தாண்டா வெளியே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் 2 பேரும் ஹக் பண்ண பொசிஷன்லேயே அந்த டேபிள்லேருந்து எழுந்துட்டு பேசிக்கிட்டே நடந்து போனதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பாங்கள்ல, அது மட்டும் அப்படியே கேமராவில் அந்த மொபைலில் இருக்கிறத பார்த்துட்டு செம ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணா. எத்தனை டைம் அவன்கிட்ட கேட்டேன்டா, அந்த யார், உன் கசினா உன்னோட பிரதரான்னு கேட்டனே, யாருன்னே எனக்கு தெரியாதா, டே பார்க்க எவ்வளோ இன்னசெண்டாக இருந்து தெரியுமாடா நீ, இவ்வளோ இன்னசெண்டாக ஏஞ்சல் மாதிரி இருக்கியே நினச்சா
உனக்குள்ள இப்படி ஒரு டெவில் இருக்குது. இதுதானே உன்னோட ஒரிஜினல் கேரக்டர். நீ இப்போ போட்டுட்ருக்கியே இன்னசென்ட் கேரக்டர், இதெல்லாம் ஃபேக் தானே, ஃபேக் ட்ராமா தானே. இந்த வீடியோவில் இருக்கானே இவன் தானே ஒரிஜினல், இவன் தானடா ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம டேட்டை பேசினோம். அது வந்து ஜங்குக், உண்மையை சொல்லு, நடிக்காத டேயாங். நான் நல்லாவே நோட் பண்ணிட்டேன். வியா இருக்க சொல்ல நீ நான் மட்டும் நடந்து பண்ணிட்டு பொய் சொல்லாமல் சொல்லு. இதுதானே உன்னோட ஒரிஜினல் கேரக்டர். இங்கே இருக்கிற எல்லாரையுமே ஏமாத்த தானே செய்கிற. இப்படி ஒரு ஐ கிளாஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு இன்னசென்ட் மாதிரி ஏன்டா நடிக்கிறேங்கிற மாதிரி அந்த ஐ கிளாஸ் எல்லாம் தூக்கி போடுவார, அந்த மாதிரி தூக்கி போட்டு ரொம்ப ஹாஷாகவே திட்டிட்டு வர, அந்த மாதிரி திட்டுனா ஓகே ஃபைன். ஆமாம், அதுதான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர். நீ இப்போ அந்த மொபைலை வச்சு என்கிட்ட காட்டிகிட்ருக்கியே அதுதான் என்னோட ஒரிஜினல். நான் தான் அது, நான் தான் வி, நான் தான் டே. அதுதான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர். இது ஃபேக் தான். எல்லா பர்சன்ஸுக்கு முன்னாடி என்னை ஃபேக்காக தான் நான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ அதில் உனக்கு என்னடா பிரச்சனை? நீ தானடா என்னை வந்து லவ் பண்ண, நீ தானடா எனக்கு கிஸ் பண்ண, நீ தானடா என்னோட லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி கிஸ் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த. உன்னை நானா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்? இன்னசென்ட் பயமாடி இருந்த அந்த டேயை உனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அது டே இல்லை பி தான் தெரிஞ்சதோட கசக்குதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. 2 பேருமே நான் தானே. எடிட்டிங் பண்ணி நீ லவ் பண்ண என்ன? வியும் நான் தான், டேயும் நான் தான். டே மேலே இருக்க லவ் வி மேலே ஏண்டா இல்லை? என்ன திங்க் பண்ணி அப்போ என்னை லவ் பண்ண நீ? அப்போ நீ லவ் பண்ணதும் ஒரு ஃபேக் தானே அப்படிங்கிற மாதிரி டே கோமாட்டுட்டுன்னா என்கிட்ட மறைச்சிட்டு மட்டும் இல்லாமல் இப்படிலாம் பேசுறியாடாங்கிற மாதிரி இன்னும் கோவமாக ஜொங்குக்கு திட்டிட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே பேசாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்னடா பேசுறது, நானும் உங்ககிட்ட நீ பேச மாட்டேன்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவட்டலில் நம்மகிட்டே அங்கேருந்து வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி வந்தான். ஏன்டா அப்படி அவசரப்பட்ட? அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்டே அவன் போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ப்ராப்ளம் வேறு இருக்குதா? இவனால தான் மற்ற எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொங்கு கோவமாட்டிட்ட வேற செய்வாரா அந்த மாதிரி திட்டுனா. இப்போ பார்க்கலடா டே வந்து ரொம்ப சேடாக உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி டே இவ்வளோ சேடாக உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டு ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டே அவரோட சோல்டரில் அப்படியே படுக்க வச்சுட்டு, சரி விடுமச்சி, என்னைக்காவது ஒரு நாள் வி வெளியே வருவானுங்கிறது தான் தெரியுமே. நீ 2 கேரக்டரில் இருந்த, உன் டாடுக்கும் சரி உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் சரி 2 பர்சன்ஸும் ஒன்றுங்கிறது வெளியே வந்துருச்சு. அதனால என் டென்ஷன் ஆகிறேன். ஆனால் நான் 2 பர்சன்ஸ் மேலேயும் ஓவரில் வச்சுருக்கேனே. அவர் என்னோடய டேட், ஜங்குக்கு என்னோடய லைஃப். அப்படி இருந்து 2 பேருமே என்னை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஜிமின்? என் பிளேஸ்லேருந்து யாருமே திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த டேயோட பிளேஸ்லேருந்து யாருமே திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணேன். நான் உன்னை வியா பாட்டு தாண்டா அதிகமாக ஹாப்பியாக இருக்கேன். இந்த டே எனக்கு தேவையில்லை, க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி டேயோட டிகிரி எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணி விட்டேன். இப்போ கிளப்பில் தான் நம்ம டேயை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஜிமினா கிளப்புக்கே கூட்டுருக்காரு. டேயுமே கிளப்பில் ட்ரிங்க் பண்ணுறாரு. ஆனால் மொட்டை மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஹார்ட் பிரேக்கனான பர்சன் மாதிரியே உட்காந்துருக்காரு. இதை பார்க்க சொல்ல நம்ம ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருந்தால் ஒரு 3 days to 4 days ஆகுது. இப்போ ஹவுஸில் தான் நம்ம டே அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டு வர அந்த மூமெண்ட்டு டேயோட டேடு நோட் பண்ணிவிட்டு டேயை வந்து டெய்லி நைட்டு ஸ்லீப் பண்ணதுக்கு முன்னாடி நோட் பண்ணால் அதிகமாகவே ட்ரிங்க் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி டே கிட்ட பேசுறதுக்கு டேயோட டேடை ட்ரை பண்ணால் டே வந்து இப்போ டேயோட டேடையே இக்னோர் பண்ணிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கவும் நம்ம டே அப்படியே நிமிண்டு நம்ம டேயோட டேடா பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தா, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறட்டையாங்? இப்போ 1 வீக்காக நீ அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறி எதுக்கு? எப்போ தானே கிளப்புக்கு போவ? இப்போ என்ன டேடுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நம்ம இஷ்டத்தில் நம்மளை இருக்க விட்டுட்டாருன்னு நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டு வர அந்த மாதிரி திட்டுனா டே டக்குன்னு வந்து டேவோட டேடை ஹக் பண்ணிவிட்டு, சாரி டேட், அன்றைக்கி ஏதோ ஒரு ட்ரிங்க் பண்ண பாடியில் கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா அந்த மாதிரி அழுதேன். டேயோட டேடி டேயை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சரி ஓகே, க்ரை பண்ணாத, எனக்கு புரியுது. நான் தான் அந்த பக்கத்தில் இருந்தே பத்திரமா பார்த்துருக்கணும். சிங்கிள் டேடாக இருந்தாலும் சரி, நிறைய மணி இருந்தாலும் சரி,
ஒரு பையனை ஹாப்பியாக வச்சுக்கிறது பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. பிஸ்னஸ்னு சொல்லிட்டு உன்னை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். பக்கத்தில் இருந்து உனக்கு லவ் கொடுத்துருக்கணும். உன் மாமி இந்த பிளேஸில் இருந்தால் கண்டிப்பாக உன் பக்கத்துலேயே தான் அங்கே இருந்துருப்பாங்க. நீ சொன்னதில் ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்படியே கம்ஃபர்ட் பண்ணபடி டெய்லியுமே நம்ம காலேஜ் முடிஞ்சு நீ ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானதோட நீ நானும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். என்கிட்ட நீ என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையுமே பேசு, நான் எல்லாத்தையுமே உன்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட டாட் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு லவ் யூ டேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு செம்மட்டு பையனாக காலேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேயுமே ஹாப்பியாகி அங்கேருந்து நேராக காலேஜுக்கு வருவாரா. டேயோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ஸ்மைல். இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஒருவேளை ஜங்குக்கு சாரி சொல்லிட்டானோ, சான்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேய் மச்சான் ஏன்டா அவ்வளோ ஹாப்பியாக இருக்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்னிங் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு டேடி என்கிட்ட சாரியை அக்செப்ட் வாங்கிட்டாரு தெரியுமா. அது மட்டும் இல்லை, என் கூட என் டேடு நிறைய டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நான் டேடு கூட நிறைய டைத்தை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாகி இந்த மாதிரி பேசிக்கிட்டே வரா. ஸ்மைல் பண்ணபடியே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு வர இந்த மூமெண்ட்டை ஆப்போசிட் கார்டியோரேட்டில் தான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு வராரு. ஒரு கோவம் இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டை விட்டால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு வர மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஆனால் நீ மட்டும் எப்படிடா இவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம நோட் பண்ணிட்டு வந்தான். கரெக்டாக டேக்கு முன்னாடி சுகா சொன்னார்ல, நீ லவ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணட்டா இன்னொருத்தன் தட்டிட்டு போயிடுவான்ட்டு. அதேமாரி அதே காலேஜில் இருக்க இன்னொரு சீனியர் பையன் தான் நம்ம டேக்கும் ஜங்குக்குள்ளே ஃபைட் வந்துருச்சுல, அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு டேக்கு முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ணுவானா. இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணால் வீமின் 2 பேரும் ஷாக் ஆகி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் பேக் சைடில் இருக்கிற நம்ம ஜங்குக்குமே தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஜங்குக்கு இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு ஃபேக் ட்ராமாங்கிற மாதிரி ரொம்ப ஹேட் ஆக்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் ஒரு டென்ஷனில் ஒரு காண்டில் அந்த பொக்கே அப்படியே நம்ம வாங்கிடுவார். வாங்கிட்டு நம்ம லவ் தானே அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான், ஆனால் எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணுங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட டைமை கேட்டுட்டு பொக்கே செமையாக இருக்குல்ல ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கிட்ட ஒரு வாரம் கிட்ட வந்துட்டு அந்த பொக்கே அப்படியே ஸ்மெல் பண்ணபடி பொக்கே செம ஸ்மெல்லாக இருக்குது. பார்த்து பொக்கே செலெக்ஷன் பண்ணியிருப்பான் அவளுக்கு. இல்லை ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கு க்ராஸ் பண்ணபடி போனோம். இதை கேட்க சொல்லி நம்ம ஜங்குக்கு கோவம் எங்கேயோ போமா இந்த மாதிரி போனால் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இப்படி கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தால் ப்ளே கிரவுண்டில் நம்ம ஜிமினா மற்ற கிளாஸ்மேட்ஸ் இவங்க எல்லாருமே ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுருந்தா இப்போ கூட நம்ம ஜங்கு கூட பால் கிட்ட தான் இருக்குது. அதை தான் த்ரோ பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாரா. இதை விண்டோ சைடில் உட்காந்துருந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. பாலை த்ரோ பண்ணுறது, கிக் பண்ணுறது, தூக்கி வீசுறதுங்கிற மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தான். அண்டு சீனியர் பையன் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்போம்ல, அவன் இன்னொரு கிளாஸ், அவனுக்கும் பிடி பீரியட் மாதிரி தான். அவனுமே அந்த பிளேஸில் விளையாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக கிட்ட வருவான். நான் வேணா உனக்கு ஃபுட்பாலை எப்படி த்ரோ பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன் டேங்கிற மாரி நம்ம டேக்கு பேக் சைடில் வந்துருந்து ஃபுட்பாலில் டேயோட ஆன்சரில் ஹோல்ட் பண்ணபடி அவன்கிட்ட ஃப்ளிட்டியாக நம்ம டேட்டை ப்ளே பண்ணேன். டே எனக்கு என்ன பால் த்ரோ பண்ண தெரியாதுன்னு நினச்சியாடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற விட்ரா அப்படிங்கிற மாரி காண்டிலேயே நோட் பண்ணுவாராம். இந்த மாதிரி டேக்கிட்ட அந்த பையன் அவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்க்க ஜங்குக்குள்ளே செம்ம கோவமாகுமா. இந்த மாதிரி கோவமான இப்போ கேண்டீனில் தான் எல்லோரும் ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேயுமே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேக்கிட்ட அவன் ஒரு ஜூஸ் பாட்டிலை கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போனான். இதை நோட் பண்ணிவிட்டு ஜங்கு பார்க்குறதையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கடுப்பிட்டதுக்கு அந்த ஜூஸ் பாட்டிலை எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த ஜூஸ் ரொம்ப ஜில்லுன்னு அழகாகவே இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பாட்டு பேசிக்கிட்டே கரெக்டாக டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே இந்த கேண்டீனை விட்டு வெளியே போவாரா. அந்த மாதிரி பண்ணோம். இப்போது காலேஜ் எண்ட் ஆகி எல்லாருமே அந்த அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கிளப் இருக்கும்ல, அந்த கிளப்புக்கு போவாங்க. அந்த மாதிரி போனால் அதே பிளேஸில் ஜங்குக்கோட கிளப்பில் தானே நம்ம இருக்கிறாரு. அதேமாரி ஜங்குக்கோட கிளப்புக்குள்ளே என்ட்ரு ஆகி ஜங்குக்கோட ஃபுட்பால் எடுத்து த்ரோ பண்ணுவார். அந்த மாதிரி த்ரோ பண்ணோம். அந்த பால் அப்படியே நம்ம ஜங்கு கேட்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி கேட்ச் பண்ணால், ஹே சீனியர்,
பாலாட்டாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜொங்குக்குன்னு கூப்பிட்டுட்டு இருந்த டேவோட மவுட்டில் சீனியருங்கிற அந்த வேடை கேட்டு ஜொங்குக் காண்டாக்கி இது என்னதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு வேணும்னா வேறு பால் எடுத்து த்ரோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாகி இவ்வளோ டேஸ் ஜொங்கு கூட பால் டேட்ட தானே இருந்திருக்கும் அந்த மூமெண்ட்டில் ஜொங்குக்கே நோட் பண்ணிட்டு இருந்தேன் ஜிம்மி நான் வேற ஒரு பால் எடுத்துகிட்டு த்ரோ பண்ணால் நம்ம டே வந்து எனக்கு அந்த பால்லாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக போய் ப்ளே கிரவுண்டில் ஒரு ட்ரீக்கு கீழே உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா தூரத்தில் இருந்துட்டு நம்ம ஜொங்குக்கிட்டேயே பாட்டு முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தா இப்படி ட்ரீ பக்கத்தில் உட்காந்துருக்குது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை வந்தா வேணும்னே என்கிட்ட இருந்து பாலை வாங்கணுன்னே வாங்கியிருக்கான். இதுக்கு எதுக்கு என்கிட்ட அன்னைக்கு அந்த பாலை தரணும் அப்படிங்கிற மாதிரி திட்டினபடியே கோவத்துலேயே உட்காந்துருந்தான். டேக்கு பக்கத்தில் அந்த சீனியர் பையன் தான் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்போம்ல அவன் தான் அவனோட பாலை கொண்டு வந்து இது என்னோட ஃபேவரட் பால் இதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பாலை கொடுத்தான். இவன் வேற இருக்கிற டென்ஷனில் கூட கொஞ்சம் கடுப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல அங்கேருந்து போறியா நானும் டென்ஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டொங்கு கூட பாலை வச்சு மட்டும்தான் ட்ரோ பண்ணுவியா இந்தா ஏன் பாலையும் வச்சு ட்ரோ பண்ணுங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தா சரி தந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த பாலையும் வாங்கிக்கிட்டு இவன் பாலை வாங்கினா தான் போவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜிம்மினை வாங்கிடுவார். வாங்கின அடுத்த செகண்ட் அவன் அங்கேருந்து போவானா இந்த மாதிரி பண்ணான். அதான் பால் நியூ பால் கிடச்சிருச்சு இல்லாட்டியா ப்ளே பண்ணி விளாட்லாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பையன் மேலே இருக்க கோவத்தை பார்த்துட்டியும் அதாவது டேக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த பையன் மேலே இருக்க கோவத்தை பார்த்துட்டியும் அவன் கொடுத்த பால்லையே ப்ளே பண்ணி விளாட்றாங்க 2 பேரும். ஃபுட்பால் த்ரோ பண்ண தெரியாதுன்னா பண்ணுற ஒவ்வொரு கிக்கும் அவ்வளோ தூரத்துக்கு வேகமாக ஃப்ளை ஆகுது. இவ்வளோ வேகமாக நீ தூக்கி போட்டின்னா யார்டா அங்கே போய் எடுத்துகிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை தீட்டிட்டு அங்கேருந்து நம்ம ஜிமினை கிக் பண்ணுவாரா அந்த மாதிரி கிக் பண்ணி அது கரெக்டாக டேயோட ஃபீட்டுக்கே வருது. ஏன்டா தூக்கிட்டு வர மாட்டேன் என்ன இப்படி கிக் பண்ணி அனுப்புகிற அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தூரத்துலேருந்து ஒருத்தர் கிக் பண்ணி அந்த பாலையே டேமேஜ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிவிட்டு பேலாக கொடுக்குற பேலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே சிரிச்சபடியே நோட் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்து அந்த கிளப்பு ப்ரீடு முடிஞ்சு ஹவுஸுக்கு போகிற டைத்தில் டேயை வந்து டேட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு கரெக்டாக பக்கத்தில் வந்து நிற்பானா இங்கே பாரு சீனியருங்கிற மாதிரி அந்த பையனோட நேமை சொல்லிவிட்டு நானும் ப்ளே பண்ணி தான் விளாண்டேன் பாவம் உன்னோட பால் ரொம்ப வீக் புழுக்குது டேமேஜ் ஆயிடுச்சு சாரி அப்படிங்கிற மாதிரி அந்த பாலையே பிச்சு நம்மள்கிட்ட கரெக்டாக அந்த பையனோட ஆன்சரில் கொடுத்தான். அந்த பையனோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. பட் என்ன அந்த பையன் வந்து நான் உனக்கு நாளைக்கு இன்னொரு பால் கொண்டு வரேன் நீ ப்ளே பண்ணி விளாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்போ டெய்லி எனக்கு ஒரு பால் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பையனை நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி இருந்தான். டேயோட ஹிப்பு பிடிச்சபடி நம்ம ஜொங்குக்கு அந்த பையன்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக்கிட்டு பேசி முடிச்சிட்டல பாலை வாங்கிட்டல கிளம்புடா அங்கே 2 அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை பார்த்துட்டுனா நாங்கள் 2 பேருமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு நம்மகிட்டே தள்ளி விட்டுட்டு அதானே நீ என்ன வேகமாக வந்து ஏதோ உனக்கு உரிமை இருக்கிற மாதிரியே இப்போ பிடிச்சி தூக்குற அப்படிங்கிற மாதிரி டேட்டுட்டு டேயோட ஹான்ஸை பிடிச்சி அப்படியே நம்ம ஜொங்குக்கு வளைச்சி டேயை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு தேவையில்லாமல் ஏதாவது அதிகமாக பேசுனேன்னு வச்சுக்கோங்க அவன் இருக்கான்னு நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேயை மிரட்டிட்டு உன்னை அங்கேருந்து போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஜொங்குக்கு திட்டுறதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுவோன்ட்டே யாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையன் அங்கேருந்து பண்ணால் நம்ம டேடா சரி ஓகே நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அந்த பையன் போன அடுத்த செகண்டு டேயோட சீக்ஸை கிரிப்பாக நம்ம ஜொங்குக்கு பிடிச்சபடி அவரோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க கோர்ட்டில் அந்த மாதிரி திட்டா இந்த மாதிரி தான் என்கிட்ட ப்ளே பண்ணுவியா என்னடா நினச்சிட்ருக்க அதான் லவ் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னதான் மூவ் ஆன் பண்ணிட்டல பின்னா தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி டொங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டுட்டு அங்கேருந்து நம்மகிட்ட அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவரோட காருக்கு போவாரா அந்த மாதிரி பண்ணோம். டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பின்னாடி வந்து நின்னா அதான் ஜொங்குக்கு உங்ககிட்ட வந்து நான் கெஞ்சினேனே ஜொங்குக்கு நான் பண்ணதுலாம் தப்பு தான் ஜொங்குக் அந்த நேமெல்லாம் வச்சு பேசாதன்னு சொல்லி உன்கிட்ட பேசுகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எப்படியோ சொல்கிறாரு. அது வீண் தெரிஞ்சிச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம வந்து நம்ம ஜொங்குக்கிட்ட சாரி கேட்டிருப்பாரு. நான் இந்த மாதிரி என் டேடுக்கு பயந்து தான் நைட்டு நேரத்தில் நான் என்னோடய நேம்லேருந்து எல்லா லுக்கையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளப்புக்கு போகிறது அதர் பிளேஸ்க்கு போகிறதுலாம் போவேன். இருந்தால் என் டேடு பனிஷ் பண்ணுவார் அதான் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது அப்படியே என்னோடய சைல்டு ஏஜ் மூமெண்ட் இப்போ வரைக்கும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு
தெரியாது ட்ரிங்க் பண்ண போட்டியில் நான் உங்ககிட்ட தான் பேசினேன்னுட்டு. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான் அதை நோட் பண்ணேன். நான் வீண் தெரிஞ்சால் நீ என்னை ரொம்ப பனிஷ் பண்ணுவேன், நான் மூவ் ஆன் பண்ணிடுவேன்னு நினச்சி தான் நான் நீ கேட்டும் அந்த உண்மையை சொல்லலை. சாரி ஜங்குக். நான் 2 பேருமே ஒரே பர்சன் தான். நான் ரொம்ப குட் பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜங்குக்கிட்ட நிறைய சாரி கேட்டிருப்பாரு. தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் என் மேலே கோவப்படாத ஜங்குக். சாரி, ஃபர்கிவ் பண்ணிடுறேன். இனி நான் எதையுமே உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்மகிட்டயே பேசியிருந்துருப்பாரு. ஆனால் நம்ம ஜங்குக் நம்மகிட்டயே இக்னோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திட்டி, ஒன்றை மாதிரி ஒரு பர்சன்ட்டை என்னால் லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ண முடியாது வி. நீ இப்போ என்கிட்ட இன்னசென்ட் மாதிரி பேசுகிற, ஆனால் நீ இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ இப்போன்ட்டே நடந்துக்கிட்டு இருக்க. ஒரிஜினல் வியா என்கிட்ட பேசு. முக்கியமாக இவ்வளோ நேரம் இவ்வளோ டே 6 மந்த்துக்கு மேலேயே என்கிட்ட நீ டபுள் கேரக்டராக 2 பர்சன்ஸாக நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. என்னை நீ சீட் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்க. சீட் பண்ணுற பர்சன்டெல்லாம் என்னால் லவ் பண்ண முடியாது. எப்போ அந்த வி நீ தான் தெரிஞ்சிச்சோ அப்போவே உன் மேலே வச்சிருந்த லவ் மொத்தமும் ஃபேக் ஆயிடுச்சு. இப்போ என் ஹார்ட்டில் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹார்ட்டை நொறுக்கிற அளவுக்கு ரொம்ப பேசி அனுப்பியிருப்பாரு. அண்ட் அது எல்லாத்தையுமே இப்போ நம்மகிட்ட அப்படியே சொல்கிறாரு டீரேஸில். அதான் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டேன். வீண் தெரிஞ்ச அன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னி இப்போ என்னங்க இப்போவும் அடே வீடாண்டா நான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பற்றி பேசிட்டு அவரோட காரில் அந்த திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, ஜிமின் வா ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் ஜிமின் அப்படியே காரில் உட்காண்டான். நம்மகிட்டே ஏன் அந்த காருக்குள்ளே உட்காரதுக்கு நம்ம ஜங்குக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி அலோவ் பண்ணாத மூமெண்ட்டுக்கு கோமாக்கி உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, அதான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டலாடா, எத்தனை டைம் உங்ககிட்ட பேசுகிறேன்டா, என்ன தான் ரிஜெக்ட் பண்ணியே, இப்போ என்ன 100% என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதோட இப்போ உனக்கு எதுவும் ஜெலஸ் பொசசிவ் ஆகுதா, அதான் மூவ் ஆன் பண்ணிட்டுல ஜங்குக், மூவ் ஆன் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போனால் இந்த மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிவிட்டு அப்போவே சொன்னேன், தேவையில்லாமல் அவன்கிட்ட ஃபைட் பண்ணாதன்ட்டு. நீ தானாடா அவன் உன்னை தேடி வர சொல்லலாம் ஹேட் ஆக்கி அனுப்பினான். இப்போ இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பெயின் ஆகுற. இப்போ வேறு வழி இல்லை, திரும்ப இப்படி உங்ககிட்ட பேசணுன்னா அதேமாரி நீயும் டேட்டை பேசு, அவ்வளோவிடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சுகாவும் அங்கே 2 பேர் அந்த மாரி போனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜில் நம்மகிட்ட நார்மலாக தான் கிளாஸுக்கு வராரு இந்த மாரி வந்தான். ஆப்போசிட்டில் ஜங்குக்கு வந்துட்டுருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பார்த்த கோவத்துலேயே கிளாஸ் ரூமுக்கு போயிடலான்ங்கிற மாரி வேகமாக அவர் வர அந்த மாரி வந்தான். இப்படி வேகமாக கிராஸ் பண்ணி போகிற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு தூக்கிடுவார். இந்த மாதிரி தூக்கினோம். இங்கே பாரு ஜங்குக்கு, ஒழுங்கு மாறிட்டு என்னை கீழே இறக்கி விடு, இல்லை இப்படி என்னை தூக்குனதுக்கு உன் ஹேண்ட்ஸை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாரி சொன்னேன். என்ன வேணாலும் பண்ணுடாங்கிற மாரி சொல்லிவிட்டு தூக்குன பொசிஷன்லேயே அந்த ஃபோர்ட்ஸ்க்கெலாம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களே அந்த ரூம்குள்ளே கரெக்டாக கொண்டு விட்டுட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணவும், ஏதோ ஒன்று தூக்கிட்டு ஹேண்ட்ஸை என்னமோ பண்ணுவேன்னு எங்கே பண்ணு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம காண்டாக்கி, திமிராடா உனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்டா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அடிக்க வருவார். அந்த மாதிரி வந்தான். அடிக்க வர ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம லாக் பண்ணபடி பிடிக்கவும், நம்ம இப்போ கிடையாதுல்ல, வியா சேஞ்ச் ஆகிடுவார்ல, அதனால் நம்ம ஜங்குக்கு ஈக்குவலாகவே நம்ம இப்போ ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் டேக்கு 2 பேருக்குள்ளேயும் ஒரு குட்டி ஃபைட் ஆகுது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படலை. நம்ம அடிக்க வர மூமெண்ட் அவர் லாக் பண்ண அந்த லாக்கை பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஜங்குக்கு அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதையுமே நம்ம ஜங்குக்கு லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லாக் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டு, இந்த ஃபைட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்லேயும் இப்படியாடா லாக் பண்ணி என்ன இப்படி பண்ணுங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் அந்த ஹக்கை மொட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட டொமாக்ஸில் ஓங்கி கிக் பண்ணலாம், பஞ்ச் பண்ணலான்ங்கிற மாரி கிக் பண்ணுவாரா. ஆனால் அந்த லெக்கை நம்ம ஜங்குக்கு தட்டி விடுவாரா. தட்டி விட்டவே கிட்டல நம்ம கீழே விழ போகிற மாதிரி போகிற டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே ப்ராடக்ட்லேயே நம்ம ஜங்குக்கு தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா கீழே விழ போன நம்ம ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணால் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் கொண்டு நம்ம உட்கார வச்சுட்டு டேக்கு பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு, சரி ஓகே சாரி, கோவப்படாத, எனக்கு அந்த செகண்டில் அந்த மறுபடியும் உன்னை பார்க்க சொல்ல எனக்கு கோவமாக வந்துச்சு, அதுவும் நான் அத்தனை டைம் கேட்க சொல்லி என்னை சீட் பண்ணல அந்த காண்டு வேற அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படி பேசினான். அங்கேருந்து எழுந்து போயிடலான்ங்கிற மாரி எழுந்து பண்ணோம். கிரிப்பாக பிடிச்சி அவரோட டைஸில் உட்கார வச்சுட்டு
அதான் சாரி சொல்கிறோம்ல, ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற? தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பவும் பேசுனா நம்மகிட்டே உன் சாரியை நீயே வச்சுக்கோங்கிற மாரி அங்கேருந்து எழுந்து அப்படியே போவாரா அந்த மாரி பண்ணோம். அந்த ரூமுக்கு வெளியே தான் அந்த சீனியர் பையன் இருப்பானா அந்த மாரினா ஹே டயாங் வாரியா நம்ம 2 பேரும் கிளாஸ் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் போகலாமே அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட ஜங்குக்கு கடுப்பிட்டுற மாரி இப்படி பேசுவாரா அந்த மாரி பேசினோம். இப்படி போகலான்னதோட ஹேண்ட்ஸை டேயோட ஹேண்ட்ஸை அவன் ஹோல்ட் பண்ண வர மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்கு கிரிப்பை பிடிச்சி நம்ம டே அந்த ரூம்குள்ளே தள்ளிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏன்டா டே சரி அன்னைக்கு உன்னை ரொம்ப ஹேட் ஆக்குற அளவுக்கு திட்டிட்டேனேனுங்கிற மாதிரி சாரிக்கு மேலே சாரி சொல்லிகிட்டு இருந்தா என்ன பக்கத்தில் வச்சுட்டு என்னையே செலசும் பொசசிவ் ஆக்கிக்கிட்டு இருக்க கடுப்பிட்றியா நீ கடுப்பிட்றியா இப்போ என்னை இப்படி பண்ணதுக்கு உனக்கு இருக்க பாரு அப்படிங்கிற மாட்டி டேயை கிரிப்பாக வாழை லாக் பண்ணபடி டேயோட லிப்பில் பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. என்ன பண்ணுற விடு 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 அப்படிங்கிற மாட்டி நம்ம டே ஜங்குக் லாக் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே டைட்டாக லாக் பண்ண பொசிஷனில் பயங்கரமான லிப் லாக் பண்ணிவிட்டு டேயோட நெக்லேயும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நிறைய இக்கி மார்க் வச்சுருவார். இந்த மோடி வச்சுட்டு நம்ம டேயை விட்டு மூவ் ஆனோன்னா என்ன ஜங்குக் பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டான். என்னையா செலசாக்கி பார்க்குற போ ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போ உங்ககிட்ட பேசினாம்ல அவன் எப்படி பேசுகிறான்னு நீ பார்க்கணும் போடா. ஜங்குக் என்ன ஜங்குக் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேயை வெளியே விட்டான். அந்த பையன் அதே ரூமுக்கு வெளியே தான் நின்றுப்பான். டேயோட நெக்கு முழுக்க இவ்வளோ இக்கியமாக இருக்கிறத பார்த்துட்டு டேயாங் நீ பிரேக்கப் தானே பண்ணதா சொன்ன அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா நான் எப்பண்டா உன்ட்ட சொன்னேனுங்கிற மாதிரி டே நோட் பண்ணேன். ஜங்குக்கு அப்படியே அந்த பையன் பார்க்க சொல்லியே டேயோட நெக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுற மாதிரி பைட் பண்ணுவாரா என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி டே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் அந்த பையன் ஜங்குக்கு பாட்டு அடுத்த செகண்டு கடுப்பில் ஜங்குக்கு பாட்டு மறைச்சான். என்னடா நம்ம டொண்டு பொக்கையை கொடுத்துட்டா அப்படி என் பேபி தூக்கிட்டு போடலான்னு நினப்பான். அவ்வளோ லேசிலலாம் நான் யாருக்கிட்டையும் என் பேபி கொடுத்துட மாட்டேன். தேவையில்லாமல் 2 பேருக்குள்ள இருக்கிற குட்டி ஃபைட்டுக்குள்ளே நீ என்ட்ரா காட்டன இன்னொரு டைம் என்ட்ரானன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன மாதிரி பனிஷ் பண்ணுவேன்னு தெரியாது போடா அங்கே 2 அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு டேயை பாட்டுட்டு இருமுன்னா இந்த மாதிரியா நெக்கு முழுக்க இக்கி மார்க் வைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நெக்கு முழுக்க இல்லை பேபி நீ அலோவ் பண்ணன்னு வச்சுக்கோங்க பாடி முழுக்கையும் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு டேக்கு ஒரு மாடி ஆகி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளிவிட்டு போடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக கிளாஸ் ரூம் பாட்டு பேர் வர அந்த மாதிரி போனோம். என்ன ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு போயிட்டான். அப்போ நம்ம மேலே இருக்க கோவம் பேரிச்சு புழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணேன். சுகாடா டே உன் லவ் சக்ஸஸ் ஆக நான் ஒரு ஒர்க் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆல்ரெடி என் பேபியை கரெக்ட் பண்ணிட்டேன்டா ஆனால் இது ரொம்ப சர்ப்ரைஸ்டா என்னங்கிற மாதிரி கேட்டேன். டேக்கு நெக்ஸ்ட் டே பேட்டையும் இன்றைக்கி நைட்டு 12 o'clock போல் நீ டேயோட ஹவுஸில் போய் டேயோட பேட்டைக்கு விஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா அவனோட ஹவுஸ் ரொம்ப பெருசுடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னேன். ஜிமினாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவானாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட பேர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஜிமினா சுகா ஜங்குக் 3 பர்சன்ஸும் பிளான் போட்டாச்சு. இந்த மாதிரி பிளான் போட்டால் நைட்டு தான் நம்ம டேயோட டேட்டை டைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி டேட் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஸ்லீப் பண்ண போகிறேன்னுங்கிற மாதிரி பெட்டில் படுப்பாரா இந்த மாதிரி பெட்டில் படுத்தேன். என்னடா நம்ம பெட்டு புதுசுன்னு தானே இருக்கிறோம் இது என்ன கல் மாதிரி இருக்குது இது மேலடா பட்டிருக்கோணுங்கிற மாதிரியும் அப்படியே பெட்ஷீட்டெல்லாம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு எழுந்து உட்காண்டா ஜங்குக்கு தான் அந்த பெட்டில் பட்டுருந்துருப்பாரு. ஜங்குக்கு மேலே ஓவரானப்படி பட்டு மூமெண்ட்டை பட்டுட்டு டக்குன்னு எழுந்துட்டு ஹே ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டணும் டேயோட அமௌண்ட்டு ஜங்குக்கு க்ளோஸ் பண்ணோம். இந்த டைட்டில் எப்படிடா ஹவுஸுக்குள்ளே வந்தேன் நைட்டு 9 o'clock எப்படிடா இத்தனை பாடி கார்ட்ஸை தாண்டி வந்தேன் ஜிமினா தான் கூட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ எங்கே அவன் என்னை கொண்டு உன்னோட பால்கனி பக்கத்தில் விட்டுட்டு அவனும் சுகம் வெளியே போயிட்டாங்க. அப்போ நீ மட்டும்தான் சிங்கிளாக பால்கனி வழியாக மேலே பால்கனி வழியாக ஹவுஸுக்குள்ளே வண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன் பாட்டை அப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அச்சோ டேடி இருக்காங்க ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்மகிட்ட லைட்டாக கத்திருப்பார்ல நம்ம மட்டுக்கு டேமா ரூம்குள்ளே ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடி பெட்டில் படுத்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேட் சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லைடா பயந்து போய் கட்டுனீங்க
அது அது வந்து அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மட்ட இந்த மாரி டேயோட டேட்ட பேசினோம். இந்த மாரி ஹக் பண்ணபடி நம்ம டே பட்டிருக்கார்ல அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட நெக்லலாம் போய் கிஸ் பண்ணபடி லிக் பண்ணுறாரு. என்னடா பண்ற அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு, அது ஒண்ணும் இல்ல டாட். ஏன்டா உன் வாய்ஸ் ஒரு மாரி இருக்குது. அதான் டாட் ஒண்ணும் இல்லைன்னுங்கிறேன்ல டாட். ஒண்ணுமே இல்ல டாட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. சரி, சரி ஏதாவது ப்ராப்ளம்னா டாட கூப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டாட் அங்கேருந்து போனா, இந்த மாதிரி நெக்கில கிஸ் பண்ணி, லிக் பண்ணி, பைட் பண்ணிட்டுருக்க நம்ம ஜங்குக்க நோட் பண்ணிட்டு, நான் என் டாடுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னடா பண்ணிட்டுருக்கேன்? நான் என் பேபி கிட்ட கிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேக்கு மேலே ஓவராகி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணபடி லிப் லாக் பண்ணுவாரா. இப்படி கிஸ் பண்ணனா மெனக்கெட்டு பால்கனி வழியா வந்தியா அப்படிங்கிற மாரி டே திட்டுனேன். என்ன பேபி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறேன். டேயா இருக்க சொல்ல எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுவது தெரியுமா? எப்போ வீண் தெரிஞ்சிச்சோ அப்போலேருந்து இப்படி தான் திட்டுற நீ அப்படிங்கிற மாரி சொன்னான். டேயா இருக்க சொல்ல உன் பக்கத்துலேயே வந்து க்ளோஸாக பேச மாட்டேன் தெரியுமா? ஃப்ரீயாக இருக்க சொல்ல தானே நீ எம்எல்ஏ ஓவராகி இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாரி டேயோட நெக்கில் ஒரு செயினை மாட்டி விட்றாரு. என்னது இது? இன்னைக்கு உன்னோட நெக்ஸ்ட் டே உன்னோட இல்லை பேட்டை செலிப்ரேட் பண்ண தான் வந்தேன். ஆனால் 12 o'clock ஆகலையே. அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம டேக்கு கிஸ் பண்ணா, இந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணாத, ப்ளே பண்ணாதடா, ஏன்டா இந்த மாதிரி வந்து பாடாப்படுத்துகிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட நம்ம டே போராடிக்கிட்டு இருப்பாரா அந்த மாதிரி போராடிட்டு இருந்தா. அதெல்லாம் முடியாது, உனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னோட ஹவுஸ்க்குள்ளே வந்து ஓன் பெட்ரூம்லேயே இருக்கிறேன், எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா, பால்கனியில் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட நெக்லலாம் கிஸ் பண்ணி பைட் பண்ணி நம்ம டேட்டை ப்ளே பண்ணுவாரா. நம்ம டேக்கு சிரிப்பு வருமா, தானாக சிரிக்கிற சவுண்டு வெளியே கேட்குது. டேயோட டாடு பயந்து போய், டேமா நீ என்னம்மா பண்ணுற, ஏமா இப்படி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த ஜவுக்க வட்டிக்கிட்டு என்ன பண்ண என்ன பண்ணேன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லை டாடு, நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன், அது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் எல்லாத்தையுமே அணைச்சிட்டேன் டாடு, இப்போ ஸ்லீப் தான் பண்ண போகிறேன், இனி சவுண்டே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்க பட்டு முறைக்கிறாரு. உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா, டாடு வேற இருக்காருடா, இல்லாட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது, ஹேண்ட்ஸ் அப்படி தான் ப்ளே ஆகும் அப்படிங்கிற மாரி டேயோட ஷாண்ட்டுக்குள்ளெல்லாம் ஹேண்ட்ஸை விட்டு ப்ளே பண்ணபடி டேக்கு கிஸ் பண்ணுவாரா. இதுக்கப்புறம் இவன் நம்ம சொல்லிட்டு எங்கே கேட்க போகிறானுங்கிற மாரி டீட்டை கிரிப்பாக கடிச்சபடி ஜங்குக் பண்ணுற எல்லா மூமெண்ட்டுக்குமே நம்ம டேயுமே கோஆப்ரேட் பண்ணுவார். 2 பேருமே பெட்டில் டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தா ஆன்ட்டி தான், இந்த டேக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, பாய் ஃப்ரெண்டா ஹவுஸுக்கு கூப்பிட்டது சரிதான், நைட்டு முழுக்க ஒரே பெட்டில் ஒன்றாவாடா பட்டிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்ட்டி இந்த மாதிரி நோட் பண்ணா. டேயோட டாடு தான் அந்த பெட்டு பக்கத்துலேயே சோஃபாவில் காலுக்கு மேலே கால் போட்டுட்டு எப்போ எழுந்துப்பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு தான் ஃபர்ஸ்ட்டில் எழுந்துக்கிறாரு. என்னம்மா பண்ணுற, டைம் ஆயிடுச்சுன்னா எழுப்பி விடலாம்ல, ரொம்ப டயர்டாக இருக்குது, காஃபி எட்டுவா அப்படிங்கிற மாதிரி எழுந்து உட்காந்தான். இப்படி டேயோட பெட்ரூமில் இருக்கிற பட்டுட்டு ஷாக் ஆகி அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா. டேயோட டாடும் ஆன்ட்டி நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி டயாங் டயாங் அப்படிங்கிற மாதிரி எழுப்புவாரா. என்ன பண்ணுற ஜங்குக், இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணல, மறுபடியும் டயாங்கா வந்தேன்னு வச்சுக்கோங்க அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி படுப்பாரா. இந்த லூஸு டே உன் டேடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன டேடா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எழுந்துட்டு குட் மார்னிங் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். பக்கத்தில் இருக்கிறது யாருடே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பக்கத்துலையா, பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, பில்லோ தான் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட டொமக்ஸில் அப்படியே குத்துறாரு. பார்த்தீங்களா சவுண்டே வரல. பேட்டுக்கு கிஃப்ட்டை கொடுக்க வந்தால் டொமக்ஸில் பஞ்ச் பண்ணி பஞ்சர் ஆக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டொமக்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி நான் தான் உன் டேடை பார்த்துட்டேனடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னான். நம்ம டேடான் பார்த்தீங்களா சவுண்டே வரல, அவ்வளோமா பில்லோஸ் தானா, அப்போ தள்ளிப்போ நான் குத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் டேடு பில்லோஸ்லாம் குட்டுனீங்கன்னா உங்களுக்கு வலிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்தது கூட தெரியாமல் நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினான். ஆன்ட்டி தான் அந்த பையனை ஆல்ரெடி பார்த்தாச்சுனுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா இந்த மாதிரி சொன்னால். ஜொங்கு காமெடி அந்த பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு, ஏன் பேபி மேல் உனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்ததுக்காக எனக்கு இப்படி ஒரு கிஃப்டா, டொமக்ஸில் இப்படியாடா குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டை பேசினான். ஜொங்கு கூட மோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட்
இவன் என்னோட ஃப்ரெண்டு டேட் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக் ஷாக்கா நோட் பண்ணா, வாய மூடு ஜங்குக் அப்படிங்கிற மாரி மவுத்த க்ளோஸ் பண்ணா. உன் ஃப்ரெண்ட எப்பன்டே ஹவுஸுக்கு கூட்டு வந்த அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது வந்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திணறுவாராம். அந்த மாரி திணறுனான். "இங்க பாருங்க அங்கிள், அவன் பொய் சொல்றான். எப்போ பார்த்தாலும் வி இப்படிதான் பொய்யா தான் பேசுறான். வியோட மவுத்த திறந்தாலே ஃபுல்லா பொய் தான். நான் அவனோட பாய் ஃப்ரெண்டு. நாங்க 2 பேருமே 8 மந்த்தா லவ் பண்ணிட்டுருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்றத கேட்டு ஜங்குக்கோட மவுத்த இன்னும் கிரிப்பா க்ளோஸ் பண்ணான். ச்சே ச்சே அப்படிலாம் இல்ல. என்னடா அப்படி இல்லன்னுங்கிற? என்ன அப்படி இல்லன்னுங்கிற? நேத்து நைட்டு கூட ஐ லவ் யூ எத்தனை டைம்டா சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், வாய மூட ஜங்குக் அப்படிங்கிற மாரி சொல்லி நம்மட்ட இந்த மாரி பேசிட்டே இருந்தான். 2 பேரும் லவ் பண்றீங்களா? ஆமா அங்கிள். டேய் என்ன டேய்? அங்கிள் அவன் போய் சொல்றான் நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொன்னான். நீ கொஞ்சம் ரூம விட்டு வெளிய போ, நான் டேட்ட பேசணுங்கிற மாரி டேயோட டேட்ட பேசினா. டேயோட டாட் வந்து ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கோவமா திட்டுறாரு. அப்புறம் டேயோட ஃபீலிங்ஸை கேட்குறாரு. ஃபர்ஸ்ட்ல ஜங்குக் வந்து பேசினது, ஜங்குக் டே கிட்ட வந்தது, அப்புறம் டேக்கு பிடிச்சது, லவ் பண்ணதுங்கிற மாரி எல்லாத்தையுமே நம்ம டே ஓப்பனாக சொல்லிட்டு, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்லிடுவாரு. இந்த மாரி சொன்னான். எதுக்காக அவன் ஹவுஸ்க்கு வந்தான் அப்படிங்கிற மாரி கேட்கவும், இன்னைக்கு என்னோட பர்த்டேல அதான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண வந்தான் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. அப்படியா? ஆமாம். ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு ஹவுஸை விட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சா, பாடி கார்ட்ஸ் எல்லா பக்கமும் ரவுண்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் மார்னிங் போகலான்னு நான் தான் சொன்னேன். எழுந்துக்க லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஜங்குக்கிட்ட வந்து டேயோட டாடி என்னெல்லாமோ சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு ஜங்குக் ஹாப்பியாக அங்கேருந்து போனான். ஜங்குக்கிட்ட டாடி என்ன சொன்னார்னு ஒன்றுமே புரியலையேங்கிற மாரி டே இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நைட்டு வந்து நம்ம டேயோட டாடி அவங்க பார்ட்னர்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி டேயோட பர்த்டே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணால் அதே பிளேஸ்க்கு ஜிமினாவோட பேரண்ட்ஸோடையும் சுகாவோட பேரண்ட்ஸோடையும் வந்தான். ஜங்குக்கோட பேரண்ட்ஸோட வந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்படி டேயோட டேடு பக்கத்தில் இருந்தவர் வேகமாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு, ஜங்குக் டாடி என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் உனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொன்னார், அதான் கூட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். அவ்வளவுதானா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி சொன்னான். டேயை கொண்டு கேக்கிட்ட விட்டு கேக்கை கட் பண்ண சொல்கிறாங்க. டேயுமே கேக்கை கட் பண்ணுறாரு. அப்படியே டேடிக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். அங்கே வந்துருக்க மற்ற ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு கிம் வந்து என்னெல்லாமோ நிறைய பேசுகிறாரு. பேசிட்டு இந்த பிளேஸில் அவங்க எல்லாரையுமே ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, என்னோட சன்னோட என்கேஜ்மெண்ட் உண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி என்கேஜ்மெண்ட்டா அப்படிங்கிற மாரி அவருக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. ஒரு வேளை ஜங்குக்கை லவ் பண்ணணும்னு சொன்னதுனால வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்க போகிறாங்களோங்கிற மாதிரி பயத்துலேயே நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேயோட டேடு கரெக்டாக டேக்கிட்டே கொண்டு வந்து ஜங்குக்கை விட்டுட்டு, இவன் தான் சன்னோட ஃபியான்சி, இவங்களுக்கு தான் இந்த பிளேஸில் என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லி நம்ம டேக்குக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணி வைக்கிறத பார்த்துட்டு டேக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. என்ன ஷாக் ஆகுறியா? உன் டாடு நம்மளோட லவ்வை எப்போவோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, என்கிட்ட இதுதான் சொன்னார், 2 பேருக்குமே இந்த டே என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கணுன்ட்டு. அந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்காரு. என் காலேஜ் ஸ்டடி மட்டும் முடியட்டும் பேபி, நெக்ஸ்ட் டே உனக்கு எனக்கு மேரேஜ் தான் நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ண போயிடி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணா. டே ஜங்குக்கு ஹக் பண்ண போச்சுட்டு அவரோட டேடை நோட் பண்ணுறாரு. ரொம்ப ரூடாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேடாக இருந்தாலுமே இந்த சன்னுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கோவமான மூமெண்ட்டில் என்கிட்ட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கேர் கட்டுற மாதிரி நீங்கள் நடந்துக்கலன்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் ஹேட்டாக இருந்தேன், பெயினாகவும் இருந்தேன். ஆனால் இந்த டேக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க டாட். லவ் யூ ஸோ மச் டாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடை நோட் பண்ணபடி அப்படி ஜங்குக்கு நோட் பண்ணா. அண்ணா பேபி, என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிச்சு, இனி கிஸ் பண்ண ஹக் பண்ணுறத விட அதிகமாகவே எனக்கு ப்ளே பண்ண ரைட்ஸ் இருக்குது. நீ ஹேண்ட்ஸில் சிக்கிட்ட, இனி நோனே நீ சொல்ல முடியாது. ஹோல் ரைட்ஸ் இப்போ எனக்கு வந்துருச்சு, நான் உன்னோட ஹஸ்பண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை இந்த மாதிரி பேசுனா. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிற, இந்த மாதிரி பேசாமல் வேறு என்ன மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக நம்ம ஜங்குக்கு பேசுகிற மூமெண்ட்டில் டே ரொம்ப ஷையாகிற மூமெண்ட்டோட இந்த மூவியை நான் என் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.